ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஒரு ட்ரெயின் பாதையை நோக்கி குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு தான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க, லைஃப்ன்றது ஒன் வே ட்ரெயின் மாதிரியே. ஆக்சுவலி அந்த ட்ரெயினில் ஏறணும்னா பல ஸ்டாப்பிங் வரும், ஆனால் நம்ம ஏறின ஸ்டாப்பிங்க்கு நம்மளால ரிட்டர்ன் மட்டும் அதே ட்ரெயினில் நம்மளால திரும்பவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் தனக்கு தானே வந்துட்டு ஆப்போசிட்ல பார்த்துக்கிற மாதிரியே இதை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே சப்போஸ் வந்துட்டு நீங்கள் ஏறின பாதையிலே ரிப்பீட்டடாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புது லைஃபை தேர்ந்தெடுப்பீங்களா இல்லை பழைய லைஃபுக்கே மறுபடியும் போவீங்களா சொல்லுங்க. அப்படியே லேஷானன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கிராமத்தை காமிக்கிறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து ஹீரோயின் இங்க தான் இருக்காங்க போல இருக்கு. கடைக்காரங்க எல்லாருக்குமே நம்ம ஹீரோயினும் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷங்காய் சிட்டிக்கு போயிட்டு வேலை செய்யணும் தான் ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனா இந்த குட்டி சிட்டியும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஸோ தன்னுடைய வந்துட்டு சைல்ட்ஹுட் சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு திங்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே என்ன பண்ணாங்க, அந்த திங்ஸை பேக் பண்ணிட்டு தன்னோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வராங்க. பாய் ஃப்ரெண்ட்காரன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். டே எந்திரிடா, என்னடா இவ்வளோ நேரம் தூங்குற, என்ன ஆஃபீஸ்ல கொண்டு போய் டிராப் பண்ணிடான்னு சொல்ல, ஐயோ நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனேன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் சொல்ல, அப்ப நான் வேற ஒரு ஆளை பிக்கப் பண்ணிக்கிறேன் போன்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்ட்கார நீ என்ன தவிர வேற யாராவது பிக்கப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ஒரு குட்டி ரொமான்ஸை போட ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவனுடைய அப்பா அம்மாவுக்கும் ஹீரோயினை தெரியும் போல இருக்கு. உட்காருமா சாப்பிடுமான்னு சொல்லிட்டு இருக்க. பாய் ஃப்ரெண்ட்கார ஹீரோயினை ஒரு டிராயிங் பண்ணி எடுத்துட்டு வந்து காமிக்க, ஹீரோயின் பரவாயில்லையே உன்னோட டிராயிங் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்டோட அம்மா சொல்றாங்க, உன்னை நேர்ல பாக்குறத விட உன் டிராயிங்ல தான் ரொம்ப சூப்பரா இருக்க, சரி சரி வாங்க உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து ஒன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்ட் தான் உலகம். பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு ஆசை, ஷங்காயில போயிட்டு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் காரன் நம்ம ஹீரோயினை கூட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்ல விட, ஆஃபீஸ்க்கு வந்தோடனே நம்ம ஹீரோயின் பக்கத்து வந்துட்டு டேபிள்ல இருக்க ஒருத்தவங்க, அதாவது வந்துட்டு ப்ரமோஷனை பத்தி யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதை கேட்கறாங்க, என்ன நம்ம ஆஃபீஸ்ல ஏதாவது ப்ரமோஷன் தர போறாங்களா என்னன்னு கேட்க, உடனே அந்த லேடி சொல்றாங்க, நம்ம ஆஃபீஸ்ல ஒரு டெஸ்ட் நடக்க போகுது, அந்த டெஸ்ட்ல மட்டும் நம்ம பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னா ஷங்காய்க்கு நம்மள ஹெட் குவார்டர்ஸ்ல வேலைக்கு அனுப்புவாங்க, நமக்கு சேலரியும் அதிகமாயிடும், பொசிஷனும் பெருசாயிடும் தெரியுமான்னு சொல்ல, ஹீரோயினுடைய சின்ன வயசு கனவே ஷங்காய் சிட்டிக்கு போகணும்னா அங்க ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை. இதை நம்ம ஹீரோயின் விடுவாங்களா, அவ்வளவுதான் எல்லா டீடைல்ஸுமே அந்த லேடி கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க பாருங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பிங்க்னு சொல்லிட்டு ஒரு லேடி வராங்க. செம்ம மாசா வந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வந்திருக்கவங்க போல இருக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்காக. ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஒரு கம்பீரமா வந்துட்டு ஒரு பொசிஷன்ல இருக்கணும் தான் ஹீரோயினுக்கு ஆசை. இப்ப ஹீரோயினுடைய பாஸ் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு, ஆக்சுவலி ஒரு ஆஃபீஸ்ல இருப்பாங்க தெரியுமா, நல்லா தான் வேலை செய்வாங்க, இருந்தாலும் அந்த பாஸ் வந்துட்டு எப்ப பாரு மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க எம்ப்ளாயிய. அந்த மாதிரி ஹீரோயினோட பாஸ் ஹீரோயினை அந்த பிங்க்ன்ற லேடி முன்னாடி மட்டம் தட்ட ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஐயோ டெஸ்ட் எடுக்கிறவங்க முன்னாடி இப்படி நம்ம பாஸ் மட்டம் தட்டுறாரே அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்தை ஈவினிங் போயிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு செம்மையா ஹாப்பி ஆகுறாங்க. நீ என் கூட ஷங்காய்க்கு வந்தேன் ப்ளீஸ்ன்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு இந்த ஊர் விட்டு வரதுக்கு இஷ்டம் இல்ல. ஏன்னா இவங்க அம்மா அப்பா படிக்க அனுப்பக்குள்ளேயே மாறத்துக்கு ஒரு தடவை நீ மறுபடியும் வீட்டுக்கு வந்துடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே இவனை வந்துட்டு பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு நினைச்சிருப்பாங்க போல இருக்கு. அதனால ஹீரோயின் கிட்ட சொல்லி கொஞ்சம் கஷ்டம் தான்ப்பான்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பட் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ஆஃபீஸ்ல இருந்து ஒரு கால் ஒன்று வருது. டக்குன்னு நம்ம ஹீரோயின் சரி ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஆஃபீஸோடைய வேர் ஹவுஸ்க்கு வந்தா அங்க வந்துட்டு எம்ப்ளாயிஸ் எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோயின் தான் இதுக்கு இன்சார்ஜ்ன்றனால போயிட்டு எம்ப்ளாயிஸ் எல்லாம் விலக்கி விடலான்னு பார்க்க, ஆனா அவங்க எல்லாரும் பிடிச்சி நம்ம ஹீரோயினையே தள்ளி விட்டுறாங்க. அந்த கும்பல்ல இருந்து ஒருத்தவங்க மட்டும் வந்து, ஐயோ மேடம் எந்திரிங்க, பாஸ் தான் நாங்க வந்துட்டு வர சொன்ன, அவர் தான் உங்களுக்கு கால் பண்ண சொல்லிட்டாரு, சாரி மேடம்னு சொல்லிட்டேன் ஒரு எம்ப்ளாயி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலி என்னன்னா இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 2-3 நாளே வந்துட்டு எக்ஸ்பைரி ஆக போது போல இருக்கு, அதை சீக்கிரமா டெலிவரி பண்ணணும். ஆனா டெலிவரி வந்துட்டு நைட்டும் பகலும் பண்ணோம்னா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு வேணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எம்ப்ளாயி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதை வந்துட்டு தீர்த்து வைக்கிறதுக்காக தான் அந்த பிங்க்ன்ற லேடி வராங்க. ஹீரோயின் அந்த பிங்க்ன்ற லேடி கிட்ட வந்து, மேடம் இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு கேட்க, நீ தானமா இன்சார்ஜ், நீ தான் இதை எப்படியாவது சால்வ் பண்ணணும், எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ள மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்தந்த இடத்துக்கு போயிடணும், அதுவும் 2 நாள்ல தான் போகணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஐடியாவை அந்த பிங்க்ன்ற லேடி கிட்ட சொல்ல, ஹீரோயினுடைய ஐடியாவை கேட்டு அந்த பிங்க்ன்ற லேடி செம்மையா ஷாக் ஆகுறாங்க. பிகாஸ் ஏன்னா நல்ல ஒரு பிசினஸ் மூலம் நம்ம ஹீரோயினுக்கு இருக்கு போல இருக்கு, பரவாயில்லையே இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணு இந்த பிரச்சனை இவ்வளவு அழகா ஹேண்டில் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு பிங்க்ன்ற லேடி மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. ஆனா வெளியே எதுவும் சொல்லிக்கவே இல்லை. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் எப்பயும் போல ஷங்காய் சிட்டி போறதுக்காக அவங்க பாய் ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கா. பாய் ஃப்ரெண்ட் காரே கொஞ்சம் எனக்கு டைம் கொடுமா, அம்மா அப்பாவை நான் கன்வின்ஸ் பண்ணும், அம்மா அப்பா கண்டிப்பா என்ன விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, பாய் ஃப்ரெண்ட் காரன் சொல்ல, ஹீரோயின் உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் காரன் புரிஞ்சுக்கிறான் ஹீரோயினுக்கு எந்த அளவுக்கு ஷங்காய்க்கு போறது முக்கியம்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஹீரோயின் உட்காந்து டெஸ்ட்டுக்காக வந்துட்டு விழுந்து படிக்க ஆரம்பிக்கா. பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு ஷங்காய் சிட்டில இருந்து ஒரு கம்பெனில இருந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. இதனால இவன் ஷங்காய்க்கு போறான். ஆனா ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி என்ன சொல்றான், நான் வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்டுக்கு
கல்யாணம்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இவன் இன்டர்வியூக்காக வரான். இன்டர்வியூல கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கா. இவனுமே இன்டர்வியூல நல்லபடியா தான் ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கான். சின்ன வயசுல இருந்து நீங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்கீங்க டிசைனிங் ஒர்க், ஆனா வந்துட்டு நீங்க ஏன் இப்போ ஷங்காய்க்கு வரணும்னு நினைக்கிறீங்கன்னு இன்டர்வியூக்காரங்க கேட்க இவனுமே ஜெனியூனா உண்மையை சொல்றான். என் கேர்ள் ஃப்ரெண்ட் வரணும்னு நினைக்கிறேன், அதனால தான் நானும் வரணும்னு சொல்லிட்டு இவனுமே இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பஸ் இறங்க ஹீரோயின் தான் பிக்கப் பண்ண வராங்க. ஹீரோயினுக்கு தெரியாது இவன் இன்டர்வியூ கொடுத்துட்டு வரான்னு சொல்லிட்டு ஏதோ வந்துட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வரான்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகி அவங்க பாய் ஃப்ரெண்ட் காரனை 2 நாள் பார்க்காததுக்கே இன்னும் 2 வருஷம் பார்க்காத மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு எனக்கு என்னோட லைஃப் கெரியர் என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டை கட்டி பிடிக்க அன்னைக்கு நைட்டே 2 பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுக்கு போலான்னு போவ வீட்டு கதவு ஆல்ரெடி திறந்திருக்குது. செம்ம கோவத்துல வீட்டுக்குள்ள போனா அங்க ஒரு லேடி வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அவங்க பார்த்தோன்னே செம்ம கோவம் வந்துருது. கிளீன் பண்ணி வச்சிருக்க எல்லா திங்ஸையுமே மறுபடியும் ஹீரோயின் எடுத்து கலைக்க ஆரம்பிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கிளீன் பண்ண எதுக்கு கலைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அதட்ட அப்பதான் தெரிய வருது அவங்க வேற யாரும் கிடையாது, ஹீரோயினுடைய அம்மா தான். ஆனா அம்மா கிட்ட ஏன் இவ்வளவு ரூடா நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. இப்ப டக்குன்னு வாடகை பணத்தை வந்துட்டு டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுட்டு உங்களுடைய வாடகை பணம் உங்களுக்கு கொடுத்தாச்சு லேண்ட் லேடி, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்ல அம்மா கிட்ட இப்படிதான் பேசுவியா மேம், அது மாதிரி உன் கையில என்ன அடின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறீங்க என் மூஞ்சி முன்னாடி இருந்து அப்படின்னு மட்டும் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சொல்ல அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே கெடோ கெட்டுப்போ அப்படின்ற மாதிரி முகத்தை அப்படி வச்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயினுடைய அப்பா ஹீரோயினை நடு ரோட்ல விட்டுட்டு உங்க அம்மா கூட நீ இருப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறப்ப ஹீரோயின் அவங்க அப்பாவை நினைச்சு செம்மையா அழுகுறாங்க. போவாதீங்க போவாதீங்கன்னு சொல்லிட்டு அது என்ன பிரச்சனைன்றது நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். அப்படியே பிளாஷ்பேக் கட் ஆகி ஹீரோயின் இன்டர்வியூக்காக உட்காந்துட்டு இருக்கா. பாய் ஃப்ரெண்ட் காரன் நான் இந்த மாதிரி வந்துட்டு கல்யாணத்துக்குலாம் போல ஒரு இன்டர்வியூக்கு தான் ஷங்காய்க்கு போனேன், அங்க எனக்கு வேலை கிடைச்சிச்சு, உன்னோட இன்டர்வியூ நீ பாஸ் பண்ணிட்டு நம்ம 2 பேருமே ஷங்காய்க்கு போலாம் ரொம்ப ஹாப்பியா ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுமே ஐயோ நல்ல வேலை என் பாய் ஃப்ரெண்ட்க்கு வேலை கிடைச்சிச்சு, எனக்குமே வேலை கிடைச்சிச்சுன்னா ஷங்காய்க்கு போயிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இன்டர்வியூ கொடுக்க போவேன். இன்னொரு பக்கம் நம்ம வந்துட்டு ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு அவன் அவனுடைய அம்மா அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கான். அப்பா என்னமோ சப்போர்ட்டா தான் இருக்காரு, ஆனா அம்மா தான் இல்ல நீ வந்துட்டு எங்களுக்கு கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒன்னே இருக்க எங்க பிள்ளை எங்க கூடவே தான் நான் இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ரொம்ப வந்துட்டு கோச்சிக்கிறாங்க. அவனும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சொல்லி பார்க்க அம்மா அப்பயும் கோச்சிட்டு போயிடுறாங்க. அப்பா சப்போர்ட் பண்றாரு, சரி விடு உங்க அம்மாவை நான் வந்துட்டு சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் ஷங்காய்க்கே போல அதுக்குள்ளேயே அங்க போயிட்டு வீடு ரெண்ட் எல்லாம் எப்படி தேடுறது இங்க இருந்தே எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து கால் வருது. ஹீரோயினுமே பதட்டப்பட்டுக்கிட்டே வந்துட்டு போன் ஆன் பண்ண முகத்துல அப்படி ஒரு நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம். அட்டன் பண்ணக்குள்ள ஆனா கட் பண்ணக்குள்ள அது கிடையாது. பிகாஸ் என்ன நம்ம ஹீரோயின் ஃபெயில் ஆயிட்டாங்க போல இருக்கு. அவ்வளவுதான் உட்காந்து தேமி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான் கம்ஃபர்ட் பண்ண பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோயினா இல்ல எனக்கு இந்த ஊரே எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்ல ஏமா நம்ம ஊருக்கு என்ன ரொம்ப நல்ல அழகான ஊரு இங்கே நம்ம வாழலாம்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நீ ஷங்காய் போய் பார்த்தா தெரியும், ஏன்னா ஷங்காய் சிட்டி அவ்வளவு பெரிய சிட்டி, நிறைய பேரை நம்ம புதுசா பார்க்கலாம், ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே என்னோட வாழ்க்கை முடியக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ நல்லா வாழணும்னு நினைக்கிறேன், நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் லூஸ் தரமா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல பாய் ஃப்ரெண்ட் காரன் இங்க பாரு நீ போலன்னா நானுமே போக மாட்டேன் ஷங்காய்க்குன்னு சொல்ல ஏன்னா உனக்கு அவ்வளவு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்ல இங்க பாரு நீ இல்லாம நாங்க எதுக்கு போறேன், ஏன்னா இங்கே இருந்துக்கிற ஒரு பிரச்சனையும் இல்ல விடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினா சமாதானப்படுத்த. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வந்தா அந்த பாஸ்காரன் அவன் வந்து சேர் போட்டு உட்காந்து நம்ம ஹீரோயினை கலாய்ச்சிட்டு இருக்கா. ஷங்காய் சிட்டிக்கு போகணும்னு யாரோ டெஸ்ட் எல்லாம் கொடுத்தாங்க, மொக்கையா ஃபெயில் ஆயிட்டு உட்காந்துருக்காங்க, போயிட்டு எனக்கு வந்துட்டு பியரும் வந்துட்டு சிகரெட்டும் வாங்கிட்டுப்பான்னு சொல்லிட்டு எடுபடி வேலையை நம்ம ஹீரோயினுக்கு சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம கோவமா வருது. 10க்கு போன் பண்ணி ஊருக்கு வர வாங்கிட்டு வா பீருக்குன்னு சொல்ல இன்னும் நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. என்னோட கெரியரை நான் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ஆக்குவேன், எனக்கு எப்படி ஷங்காய் சிட்டிக்கு போகணும்னு எனக்கு நல்லா தெரியும், அந்த வாய்ப்பை நானே உருவாக்குறேன்னு சொல்லிட்டு டைரக்டா அந்த பிங்க்ன்ற லேடி இருக்காங்க இல்லையா ஷங்காயில இருந்து ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வந்தாங்க இல்லையா அவங்கள போயிட்டு நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஒரு 10 நிமிஷம் உங்க கிட்ட பேசலாமான்னு கேட்க அவங்க என்னோட 10 நிமிஷத்துடைய வேல்யூ உனக்கு என்னன்னு தெரியுமா, சரி ஓகே வா பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கரெக்டா 10 நிமிஷம் மட்டும் டைம் கொடுக்க ஹீரோயின் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்ல உனக்கு அசிங்கமா இல்லையா டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டு இன்னொரு சான்ஸ் கேட்கறேன்னு சொல்ல இங்க பாருங்க என்னோட பாய் ஃப்ரெண்ட் அங்க வேலை கிடைச்சிச்சு, நானுமே அங்க போகணும்னு நினைக்கிறேன், இந்த கம்பெனியில நான் தான் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயியா இருக்கேன், நல்லபடியா நான் ஒர்க் பண்றேன், இதுக்கு என்னோட ஒர்க்ல யாருமே தப்பு கண்டுபிடிச்சதே இல்ல, ஆனா நான் இங்க ஃபெயில் ஆயிட்டேன், ஆனா என்ன மட்டும் நீங்க ஷங்காய் சிட்டிக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு நான் ஒரு திறமையான பொண்ணுன்றது உங்ககிட்ட நிரூபிப்பேன், ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்களேன்னு சொல்ல அவங்களுக்கு தான் ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு இல்லையா, அதாவது அந்த வேர் ஹவுஸ்ல நடந்த பிரச்சனையை நம்ம ஹீரோயின் ஸ்மூத்தா பண்ணதுனால அதனால ஹீரோயின் கிட்ட சரி ஓகே இந்த வாரத்துக்கான எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுட்டு அடுத்த வாரம் நம்ம ஷங்காய் சிட்டிக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. உண்மையாவா மேடம்னு கேட்க நான் எப்பயும் போய் எல்லாம் சொல்ல மாட்டேன் போ அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் இப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா வராங்க. இன்னும் ஒரே வாரத்துல நம்ம 2 பேருமே ஷங்காய்க்கு போட போறோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வச்சு ட்ரீட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வச்சு ட்ரீட் கொடுக்க
அந்த இடத்துல ஒரு புது பொண்ணு என்ட்ரி ஆகிறா. ஆக்சுவலி இதுனா நம்ம ஹீரோயினுக்கும் அதாவது ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கும் தெரியாத ஒரு பொண்ணு தான். அந்த கும்பல்ல இருக்க ஒரு பையனோட ஃப்ரெண்டு தான். இந்த பொண்ணு ஒரு ஃப்ளவர் ஷாப் என்னமோ ஓபன் பண்ண போறாப்புல இருக்கு. அதுக்கு டிசைனிங் ஒர்க் பண்றதுக்காக நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டை அந்த பையன் ரெக்கமெண்ட் பண்ணி விடுறான். இந்த பொண்ணு சொல்றா, எனக்கு ஒரு ஷாப் ஒன்று நான் ஓபன் பண்ண போறேன், எனக்கு ஒரு டிசைனிங் ஒர்க் மட்டும் வந்துட்டு சொல்றீங்களான்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் சொல்ல. ஸோ இப்போ ஹீரோயினும் அதுக்கப்புறம் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் அந்த பொண்ணு கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆயிக்க இப்போ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு அவங்க வீட்டுல இருந்து கால் வருது. டக்குன்னு இவன் போன் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். எங்க அம்மா ஏதாவது கத்த போறாங்க, நீ ஏதாவது சமாளின்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு சமாளிக்கிறதுக்கு முன்னாடி அங்க அம்மா அழுவுற சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. உடனே வந்துட்டு எடு ஹாஸ்பிட்டலுக்கு ஓட்டத்தன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்க அவருக்கு சிடி ஸ்கேன் நடந்துட்டு இருக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல, தலையில ஏதோ பிரச்சனை போல இருக்கு. டாக்டர் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு சர்ஜரி பண்ணணும்ப்பா உங்க அப்பாவுக்கு, இல்லைன்னா சீக்கிரமா அவர் இறந்து போயிடுவாருன்னு சொல்ல இப்போ உடனே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் புதுசா ஆரம்பிக்கக்கூடிய வந்துட்டு ஒரு வாழ்க்கை ஹீரோயின் கூட ஷங்காய் சிட்டிக்கு போய் இன்னொரு பக்கம் தன்னுடைய தன்னை பெத்த அப்பா அம்மா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்காங்க. என்ன பண்ண போறோன்றது தெரியாம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் திக்கு முக்காடிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் ஷங்காய் சிட்டிக்கு கிளம்பி வந்துட்டாங்க அந்த பிங்க்ன்ற லேடி கூட தான். ஸோ இப்போ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க நினைச்ச மாதிரியே ஷங்காய் சிட்டிக்கு வந்துட்டாங்க. இந்த இடத்துல தான் நம்ம கடைசியா வந்தாரு நம்ம விநாயகா அப்படின்றவரு நம்ம டிராமாவுடைய ஹீரோ என்ட்ரி. நம்ம ஹீரோயின் அவங்க கொலிக் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு குட்டி பிளாஷ்பேக் மாதிரி தான். ஸோ இந்த பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் அவங்க கொலிக் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கொலிக் கேட்கறாங்க, என்னம்மா உங்க பாய் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நீ பேசிட்டியா, நீ இந்த மாதிரி ஊருக்கு போறியா இல்லையா ஷங்காய்க்குன்னு கேட்க ஹீரோயினுடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியலன்னு இவங்க என்ன சொல்றாங்க, இங்க பாருமா லைஃப் முக்கியம் தான், ஆனா அதுக்காக கெரியர் முக்கியம் இல்ல. பாரு இத்தனை வயசுக்கு அப்புறமாவும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனுக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு சின்ன வயசுல ஒரு ப்ரமோஷனுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீ கண்டிப்பா போய் ஆகணும். உனக்கு இது ஒரு சான்ஸ் இல்ல, மேடம் பிங்க் உனக்கு வந்துட்டு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயினுமே அதை பத்தி யோசிக்கிறாங்க. ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் அவங்க அப்பாவுடைய வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பில் எல்லாத்தையுமே வச்சு தங்கிட்டே இருக்கிற காசெல்லாம் சரியா இருக்குமான்னு கால்குலேட் பண்ணிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டை பாக்கிறதுக்கு எப்பயும் போல சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. ஹீரோயின் அப்பாவை பத்தி கேக்குறாங்க, என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு இல்ல அப்பாவால வந்துட்டு சாப்பிட கூட முடியல, கையை கால அவர் அசைக்க கூட மாட்டேன்றாருன்னு சொல்ல அப்பதான் ஃபிளைட்டுடைய வந்துட்டு நோட்டிபிகேஷன் வருது. டிக்கெட் புக் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதோடைய நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோயின் இதை பார்த்தோன்னே இந்த மாதிரி நான் வந்துட்டு ஷங்காய் சிட்டிக்கு போறத பத்தி இன்னும் வந்துட்டு நீ என்ன முடிவு எடுத்திருக்க, நம்ம போறோம்ல அப்படின்னு கேட்க டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்பா எந்திரிச்சு, இங்க பாருமா எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, என் பையன் இந்த மாதிரி இங்க இருந்து போயிட்டானா என்னால தாங்கவே முடியாது, நான் தான் என் பையனுக்கு சப்போர்ட் பண்ணேன் உன் கூட போறத பத்தி, ஆனா நான் வந்துட்டு இப்போ நான் வாழணும் சாவணும்ன்ற ஒரு நிலைமையில இருக்கேன், அதனால நீங்க ரெண்டு பேருமே போவாதீங்கம்மா, நான் சப்போஸ் இறந்து போயிட்டேன்னா உன்னையும் நான் எப்படிப்பா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு மாதிரி எமோஷனலா பேசுறாரு அழுதுகிட்டே. இதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கே அழுக வந்துடுது. பட் ஆனா என்ன பண்றது, நம்ம ஹீரோயினுடைய நிலைமையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போகணும், அவங்களுடைய சிச்சுவேஷனும் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான, ஏன்னா வந்துட்டு டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா. இப்ப வெளியே வந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் நீ போவாதன்னு சொல்ல வர, ஆனா நம்ம ஹீரோயின் நாங்க போனா உனக்கு ரெகுலரா கால் பண்ணுவேன், நீ என்ன மிஸ் பண்றனா நானும் அந்த டைம்ல நான் உன்னை மிஸ் பண்றேன்னு தான் நீ நினைக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல தண்ணியை வச்சு அழுதுகிட்டே சொல்ல பாய் ஃப்ரெண்ட் காரன் புரிஞ்சுக்கிறா. ஓகே ஹீரோயின் போக போறா போல இருக்குன்னு சொல்லிட்டு, இங்க பாரு நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் டெய்லி உனக்கு வீடியோ கால் பண்ணுவேன், உனக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், சரி ஓகே நீ பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு பிடிக்கலனாலும் ஹீரோயினுக்காக வந்துட்டு சரி நீ பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லிட்டு இவனும் நம்ம ஹீரோயினை வழி அனுப்ப ஹீரோயின் கட்டி பிடிச்சிக்கிட்டே, இங்க பார் எப்பயுமே அம்மா அப்பாவோ பாத்துக்கோ ஓகேவா, நான் எப்பயுமே உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன், டெய்லி நான் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் உனக்கு போட்டோஸ் வீடியோஸ் எடுத்து அனுப்புவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே அவங்க பாய் ஃப்ரெண்டை கட்டி பிடிக்க. ஸோ இப்போ அப்படியே அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் பஸ்ஸை பிடிச்சி ஹீரோயின் ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறாங்க. பாய் ஃப்ரெண்ட் காரன் வந்து ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறான். ஹீரோயினும் வந்துட்டு பஸ்ல ஏறிட்டாங்க, அவங்களுக்கு போறதுக்கு மனசு இல்லைனாலும் பட் இருந்தாலும் கெரியரும் லைஃப்ல முக்கியம் இல்லையா, லவ் மட்டும் தான் முக்கியம்னு நினைக்க முடியாது இல்லையா, அதனால ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு டாட்டாவை சொல்லி வந்துட்டு அங்கிருந்து பஸ் கிளம்ப பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு சமாளிக்க வருது. ஹீரோயின் பஸ்ல தான் அந்த கிஃப்ட்டை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒரு கியூட்டான ஒரு செயினும் ஒரு பெண்டன்ட்டும் இருக்கு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாளா இவன் ஹீரோயினை ரசிச்சு வரைஞ்ச எல்லா போட்டோஸுமே கூட இருந்த தருணங்கள் எல்லாத்தையுமே போட்டோஸா இவன் போர்ட்ரேட் பண்ணி வச்சிருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் அழுதுட்டு இருக்க. ஆக்சுவலி வந்துட்டு இந்த பஸ் போற ரூட்ல தான் ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயினும் சின்ன வயசுல ஸ்கூல் போயிருந்திருப்பாங்க அப்பல இருக்கு. அந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து அப்படியே காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டை எப்படி மீட் பண்ணாங்கன்னா அவங்க அப்பா விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் உட்காந்து நடு ரோட்ல
அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஸ்கூல் பையன் போல இருக்கு. அவன் வந்து என்ன ஆச்சு உனக்குன்னு கேட்க, இல்ல எங்க அம்மா வந்துட்டு எங்க அப்பாவை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாங்க, அதனால எங்க அப்பா இங்க இருந்து கிளம்பிட்டாரு ஷங்காய் சிட்டிக்கு. ஆனா வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாரு, எனக்கு ஷங்காய் சிட்டிக்கு போறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல உடனே பாய் ஃப்ரெண்ட் காரன் நானும் இந்த ஊர்ல தான் இருக்க போறேன், இதுக்கப்புறம் நீ நானும் ஒன்னா இருப்போம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். சோ இப்படி வந்துட்டு இவங்களுடைய காதலும் ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கும். இப்ப அதே ரூட், அதாவது பஸ் போறதுக்கு பின்னாடி நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினை வந்துட்டு கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடி ஓடி வராம பாருங்க. பஸ் போயிடுது. ஆனா பின்னாடி இருந்து ஹீரோயினுடைய சவுண்ட் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் பஸ்ல இருந்து கீழே இறங்கிட்டாங்க போல இருக்கு. அவ்வளவுதான், பாய் ஃப்ரெண்ட் கார வந்து கட்டி பிடிச்சுக்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிய முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே சந்தோஷமா ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அடப்பாவீங்களா, அப்ப போன எபிசோட்ல நடந்தது பொய்யா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா ஹீரோயினுக்கும் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் கல்யாணமே ஆயிடுச்சு. கையில ஒரு புள்ளுக்குட்டி கூட இருக்குது. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட தான் இருக்காங்க. அதாவது ஹஸ்பண்டா அவன் ப்ரமோட் ஆயிட்டாமல் இருக்கு. வீக்கெண்டா உன் வைஃபை வெளியே கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டோடைய அப்பா சொல்ல, அந்த நேரம்னு பார்த்து இவன் ஆஃபீஸ்ல வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவசரமா சாப்பிட்டுட்டு இருக்க. அவனுடைய போன்ல ஒரு பொண்ணு கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நான் கீழே தான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த மெசேஜை ஒரு கண்ணால பாத்துறாங்க. டக்குன்னு மாமியார் கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு கீழே வந்து பார்க்க ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட கார்ல போயிட்டு இருக்கான். இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, ஒருவேளை போன எபிசோட்ல அந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்த பொண்ணா இருக்குமோ, மேபி இருக்கலாம். அந்த ரெனோவேஷனுக்காக ஹெல்ப் கேட்டுச்சு இல்லையா, அந்த பொண்ணா கூட இருக்கலாம். அது போக போக தான் தெரிய வரும். இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா அவங்க ரெண்டு பேருமே ஒரு வந்துட்டு ஹோட்டலுக்குள்ள போவாங்களா. ஹீரோயின் ஐயோ எனக்கு இந்த வாழ்க்கை தேவையே இல்லை, இது அப்படியே போயிடுச்சுன்னா எனக்கு எப்படி இருக்கும், நான் மறுபடியும் என்னுடைய லைஃபை நான் தேர்ந்தெடுக்க ஆசைப்படுறேன்னு சொல்லக்கொள்ள இந்த 4 வருஷம் என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் ரீவைன் ஆயிட்டு இருக்குது. ஒருவேளை டைம் டிராவலா இல்ல வேற வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்ஸ்ல காமிக்கிறாங்களான்றது நமக்கு தெரியல. பட் ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப வந்துட்டு அந்த ஷங்காய் சிட்டிக்கு போறதுக்கு லோக்கல் பஸ் ஏறினாங்க இல்லையா, அந்த ஒரு சீன்ல வந்து நின்னுடுச்சு. இது டைம் டிராவலா இல்ல வந்துட்டு என்னன்றது நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். ஹீரோயின் இப்ப ஷங்காய் சிட்டிக்கு வந்துட்டாங்க. ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு டெய்லியுமே அப் டு டேட் நடக்கிறது எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து அனுப்புறான். நம்ம ஹீரோயினும் அதே மாதிரி தான் டெய்லியும் வீடியோ கால்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுடைய ஃபர்ஸ்ட் டே ஜாப் ரொம்ப ஹாப்பியா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனிக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. பார்த்தா உள்ள போறதுக்கான QR கோடு பாஸ் இல்லை, ஏன்னா இப்பதான் நம்ம ஹீரோயின் ஜாயின் ஆகவே வந்திருக்காங்க. ஒருத்தவங்க QR கோடு என்ட்ரி பண்ண பின்னாடியே குடுகுடுன்னு ஹீரோயின் ஓடி வந்துடுறாங்க. லிப்டுக்குள்ள ஏறினா எல்லாரும் ஒரு பட்டனை பிரஸ் பண்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு எங்க போறதுன்னு தெரியல. அதனால லிப்டை விட்டு வெளியே வந்தா கரெக்ட் அந்த பிங்க் மேடம் நின்னுட்டு இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோயினை வந்துட்டு ரிசப்ஷன்ல கூட்டிட்டு போவ, ரிசப்ஷன்ல ரோபோ வந்துட்டு பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஹீரோயின் வாயை பொளந்து பாத்துட்டு இருக்க. இப்ப இந்த பிங்க்ன்றவங்க என்ன பண்ணாங்க, ஹீரோயின்காக ஒரு புது QR கோடையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஹீரோயின் கையில கொடுக்க செம ஹாப்பி ஆயிட்டாங்க நம்ம ஹீரோயின். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிங்க்ன்றவங்க என்ன சொல்றாங்க, ஷங்காய் வந்துட்டு ஒரு புது சிட்டிமா, சோ இதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு லேட் ஆகும் வான்னு சொல்லிட்டு ஆபீஸை சுத்தி காமிக்கா. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ண போறாங்க. ஆன்லைன் டிபார்ட்மெண்டோட ஹெட் வந்துட்டு நம்ம பிங்க் மேடம் தான். ஹீரோயினுக்கு இங்க ஒரு புது ஃப்ரெண்டுமே கிடைக்காதா, அவளுடைய பேர் என்னமோ வருது பட் தெரியல, இவ்வளவு ஃப்ரெண்டுனே கூப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா. சோ அந்த ஃப்ரெண்டுக்காரி நம்ம ஹீரோயினுக்கு டேபிள் எல்லாம் காமிச்சு விட அந்த இடத்துல கண்ணாடி போட்டு ஒருத்தவன் இருக்கான். இவன் லைட்டா கே போல இருக்கு, லைட்டாலாம் இல்ல, இவன் கே தான். அவனுமே நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட ஃபர்ஸ்ட் நாளே ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்ல தான் நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம போன எபிசோட் கடைசியில பார்த்திருப்போம். அங்கதான் நம்ம ஹீரோடைய என்ட்ரி. சோ ஹீரோ உள்ள வந்த உடனே எல்லாரும் ஹீரோ பார்த்து பயந்துட்டு இருக்கா. ஹீரோ வந்த உடனே போன மாசத்துடைய வந்துட்டு சேல்ஸையும் இந்த மாசத்துடைய சேல்ஸையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒப்பிட்ட பார்த்து எல்லாருமே கழுவி ஊத்திட்டு இருக்கான். இப்படி பண்ணா எப்படி நம்மளுடைய ஃபேக்டரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெவல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊத்திட்டு இருக்கா. ஹீரோயின் மட்டும் ஹீரோவை திருத்தனமா போட்டோ எடுத்து அவங்க கிராமத்துல இருந்த வந்துட்டு ஒரு கொலிக்கு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சு பிசினஸ் லெஜெண்டையே நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சாட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன பண்ணா, சோ பிசினஸ் எப்படி வந்துட்டு மேல கொண்டு வருதுன்னு எல்லா பாயிண்ட்ஸையும் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இது எல்லாத்தையுமே நோட் பண்றேன்னு சொல்லிட்டு டைரியில நோட் பண்றாங்க பாருங்க. பார்த்தா டைரி எடுக்கக்குள்ள கையில இருந்த போன் நழுவி கீழே விழுந்துருது பொதுகடின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருடைய கவனமும் நம்ம ஹீரோயின் மேல டக்குன்னு திரும்ப ஹீரோயின் எந்திரிச்சு சாரின்னு சொல்லி கேட்க, யாருமா நீன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, டக்குன்னு அந்த பிங்க்ன்றவங்க நான் தான் வந்துட்டு ஆன்லைன் டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்துட்டு இது பண்ணியிருக்கேன், கூப்பிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி கிராமத்துல இருந்து அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா ஆன்லைன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னா ஆன்லைன் சேஸ் என்ன பெருசா வந்துட்டு டெவலப் பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி நக்கலா சொல்றான். பிகாஸ் ஏன்னா இந்த ஆன்லைன் டிபார்ட்மெண்ட்டே ஹீரோவுக்கு பிடிக்காது போல இருக்குது. சோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா பிங்க்ன்றவங்க என்ன சொல்றாங்க ஹீரோயின் கிட்ட, ஆக்சுவலி உங்களை பாஸ்ன்னே சொல்லிக்கலாம். நம்ம ஹீரோயினுடைய பாஸ் என்ன பண்றாங்க, ஹீரோயின் கிட்ட இருக்கிற எல்லா வேலையுமே சொல்லி இதெல்லாம் பண்ணுன்னு சொல்ல, ஆக்சுவலி இது 0.1% வேலை தான். பட் இருந்தாலும் ஹீரோயினுக்கு இது ரொம்ப பெரிய வேலையா தான் தெரியுது. கூடவே பத்தாததுக்கு ஹீரோயினுக்கு கால்ல சுளுக்கு வேற ஏற்பட்டுடுது. ஆனா அந்த வழியிலையுமே சாப்பிடாம கொள்ளாம பாஸ் சொன்ன எல்லா வேலையுமே நம்ம ஹீரோயின் பக்காவா செஞ்சு முடிச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட் அப்படியே ரொம்ப வந்துட்டு சோர்ந்துகிட்டே வீட்டுக்கு போலான்னு சொல்லி ட்ரை பண்ண கொள்ள, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மசாஜ் சென்டர்ல ஃப்ரீயா மசாஜ் பண்றாங்கன்னு தெரிஞ்சோடனே அது ஒரு ப்ரமோஷன் மசாஜ்னு
சொன்னோடனே ஹீரோயினும் அதை பண்றதுக்காக உள்ள போறாங்க. ஆனா ஃப்ரீயா பண்ண போன இடத்துல ஹீரோயின் மெனிக்யூர் பெடிக்யூர் அது இது லொட்டு லொசுக்குன்னு பண்ணி கிட்டத்தட்ட முத நாளையே வந்து பாத்தீங்கன்னா 4200 ரூபாவை வந்துட்டு காலி பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க, பாரு நான் சும்மா மசாஜ் தான் பண்ண போனேன், அது ஃப்ரீ தான், ஆனா தேவையில்லாம நான் ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டு வந்துட்டேன், ஆனா பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இப்ப குத்துது கொடையுதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் கதை சரி விடுமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோயின் சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. உடனே பாய் ஃப்ரெண்ட் காரன் அங்கிருந்தே ஹீரோயினுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்றான். ஹீரோயினுமே அந்த சாப்பாடை வாங்கிக்கிறாங்க. சாப்பாடை சாப்பிட்டு டென்ஷன் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ கால் பேசிட்டு இருக்க. டக்குன்னு இந்த பாய் ஃப்ரெண்ட் காரனுடைய அம்மா வராங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட பேசாதன்னு சொல்ல, என்னம்மா என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசினா என்னம்மா தப்புன்னு கேட்க, உங்க அப்பா இந்த நிலைமையில இருக்கக்குள்ள அந்த பொண்ணு உன்னை தனியா விட்டு போயிடுச்சேடான்னு சொல்ல, அம்மா அவரு என்னுடைய அப்பா, நான் அப்பாவை பாத்துக்க போறேன், அதனால போய் என்னமா இருக்க போகுதுன்னு சொல்ல, உங்க கேர்ள் ஃப்ரெண்டை நம்ம எப்படி பாத்துக்கிட்டோம், தன்னோட பொத்த பொண்ணு மாதிரி நாங்க அவளை பாத்துக்கிட்டோம், ஆனா இந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு இருக்கக்குள்ள அவ விட்டுட்டு போயிட்டால, அவகிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு அம்மா அங்க பாய் ஃப்ரெண்டோடைய மூளைய செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப பார்சலும் அனுப்புவாமல இருக்கு, அதுல ஊருக்கா சிப்ஸ் அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்னு அப்படி வந்துட்டு ஹீரோயின் ஊருக்காவை ஆபீஸ்ல எடுத்துட்டு வர, அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வாங்கி சாப்பிட்ற, கூட அந்த கே பையன் இருக்கா இல்லையா அவனுமே வாங்கி சாப்பிட்றான். அவன் தொட்டு தொட்டு நம்ம ஹீரோயின் பேச ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வியர்டா இருக்குது. இப்ப ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்டு கேட்கறா, உனக்கு இந்த ஆஃபீஸ் செட் ஆயிடுச்சா ஓகேவான்னு கேட்க, இங்க இருக்கவங்க எல்லாம் பரபரப்பா வேலை செய்யறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆஃபீஸ்ன்னு சொல்ல, அப்பதான் இந்த பொண்ணு சொல்ல, எல்லாரும் வேலை செய்யறத பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரேடியா முடிவெடுக்காத, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம பாஸ் அதாவது பெரிய பாஸ் அதாவது ஹீரோ அவர் இருக்காரு தெரியுமா, ஏதாவது வந்துட்டு ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் சரி, இல்ல மாசம் மாசம் அவர் சேல்ஸ்ல வந்து பார்த்தனா இந்த மாதிரி யாரையாவது வந்துட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு இன்டர்வியூ மாதிரி எடுப்பாரு. அதாவது என்னன்னா, அதாவது கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு ஏன் சேல்ஸ் கம்மியாச்சு அது ஆச்சு இதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டு டார்ச்சலே பண்ணுவாரு. அவர்கிட்ட மட்டும் நீ ஒரு தடவை வந்துட்டு மீட்டிங்னு போயிட்டு வந்துட்டனா நீ ஏன் வேலையை விட்டு போயிடுவ, அந்த அளவுக்கு அவர் மனுஷன் குடைச்சல் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி பயமுறுத்துற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்டு காரி சொல்ல, ஹீரோயினும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினுக்கு வேலை இன்னைக்கு என்னன்னா, ஹீரோ கிட்ட போயிட்டு ஒரு சைன் வாங்கிட்டு வரணும்னு ஒரு ஃபைல்ல ஹீரோயின் போயிட்டு அந்த ஃபைல ஹீரோ கிட்ட கொடுத்து நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோவா நான் இதை படிச்சு பார்த்துட்டு சைன் போடுறேன்னு சொல்ல, ஹீரோயின் கொஞ்சம் அர்ஜென்ட்டே இந்த ஃபைல்ல நீங்க சைன் சீக்கிரமா போட்டு கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன்னு சொல்ல, நான் தான் போட்டு கொடுக்குறேன்னு சொல்றேன்லன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமா பேச, அவ்வளவுதான் ஹீரோயின் ஐயோ நம்மள ஏதாவது வேலையை விட்டு தூக்கிட்டு போறாரு, நம்மளே கஷ்டப்பட்டு வந்தோம்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு சாரி சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே வந்துடுறாங்க. ஹீரோயின் இருக்கிற டிபார்ட்மெண்ட் என்னன்னா, ஆக்சுவலி ஹீரோடைய இது கம்பெனி என்னன்னா ஃபுட் டிபார்ட்மெண்ட் தான். அதுல ஹீரோயின் ஆன்லைன் மார்க்கெட்டிங்ல தான் இருக்காங்க. இப்ப ஹீரோயினுக்கு வந்துட்டு ஆன்லைன் மார்க்கெட்டிங்ல இருக்கக்குள்ள ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கா கேக் எல்லாத்தையுமே. அவங்களுடைய ஸ்டாக் தீந்து போச்சு போல இருக்கு. நிறைய கஸ்டமர்ஸ் ஆன்லைன்ல எங்களுக்கு 200 வேணும் 300 பீஸ் வேணும் கேக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே ஐயோ ஸ்டாக் தீந்துருச்சுன்னு சொல்ல, கூட இருக்கிற பையன் நம்ம இன்னொரு 8000 கேக் ஆட் பண்ணலாம்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல நான் முதல்ல போயிட்டு பிங்க் மேடம் அதாவது பாஸ் கிட்ட போயிட்டு நான் கேட்டு வந்துறேன். ஹீரோயின் அவங்களுக்கு போன் அடிக்கலான்னு பாக்க, ஆனா அவங்க போன் எடுக்க மாட்டேன்றாங்க, நாட் ரீச்சபிள் இருக்கு. ஆனா அந்த கூட இருந்த பையன் டக்குன்னு வந்துட்டு ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு பார்க்காம 8000 பீஸ் வந்துட்டு ஆர்டர்ல போட்டு விட்டுறான். ஆன்லைன்ல எல்லாரும் எனக்கு இத்தனை கேக் வேணும் அத்தனை கேக் வேணும்னு ஆர்டர் பண்ணிட. அப்பதான் நம்ம ஹீரோயின் நல்லா மாட்டிக்கிறாங்க. ஏன்னா இந்த வேலை நம்ம ஹீரோயினுடைய வேலை. இவன் ஹீரோயின் கிட்ட கேட்காம லூஸ் தனமா 8000 பீஸ் ஆர்டர் போட்டுட. அடுத்த நாள் பாஸுக்கு தான் சமத்திட்டு விழுது நம்ம ஹீரோ கிட்ட இருந்து. வேர் ஹவுஸ்ல ஸ்டாக்கே இல்ல, நீங்க மட்டும் ஆன்லைன்ல சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணன்னு சொல்லிட்டு 8000 பீஸ் நீங்க மட்டும் போட்டு விட்டுட்டீங்க, இதனால எவ்வளவு லாஸ், எத்தனை கஸ்டமருக்கு நம்மளால டெலிவரி பண்ண முடியாதுன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிங்க் மேடத்தை திட்ட உடனே அவங்களுக்குமே லைட்டா கோவம் வந்துடுது. இருந்தாலும் நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்களால முடியல. அடுத்த கட்டமா நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வச்சிடறாப்ல. ஹீரோயினுக்கு கொலை எல்லாம் நடுங்கி போயிடுது. ஹீரோயின் வந்த உடனே உனக்கு வந்துட்டு மாச சம்பளத்துல இருந்து 3000 ரூபாய் கட்டுமான்னு சொல்ல, ஹீரோயின் உடனே நான் இந்த தப்ப பண்ணவே இல்லை, எனக்கு பதிலா வேற ஒரு பையன் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இல்லாத ஸ்டாக்க இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் ஆன்லைன்ல சொல்லிட்டான், பண்ணாத தப்புக்கு நான் ஏன் வந்துட்டு தண்டனை அனுபவிக்கணும்னு கேட்க. ஆனா நம்ம ஹீரோவா இங்க பாருமா பண்ணாத தப்புன்னு கிடையாது, அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் யாருடைய பொறுப்புல நடந்தது, உன் பொறுப்புல தான் நடந்தது, உன் பொறுப்புல ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நீயும் தானே, அதனால வந்துட்டு உன்னுடைய சேலரி கட் அவ்வளவுதான், இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல ஹீரோயினால இது சுத்தமா ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இப்பதான் வேலைக்கு வந்திருக்காங்க, இதுல நம்ம ஹீரோயினுடைய கையில வேற காசு இல்ல. பத்தாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பா நடக்கிற இடத்துலயும் காசு ஏகப்பட்ட செலவு பண்ணதுனால வந்து நம்ம ஹீரோயின் பாஸ் கிட்ட இது சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க செம்ம கோவத்துல. ஆனா பாஸ் என்ன சொல்றாங்க, நான் தான் ஷங்காய் சிட்டிக்கு வரதுக்கு முன்னாடியே சொன்னல இங்க இருக்கிற வேலை எல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு, இப்ப குத்துது கொடையுதுன்னா அதுக்கு நான் என்ன பண்றது, உனக்கு வந்துட்டு இந்த வேலை பிடிக்கலனா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கிளம்பலாம், உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க, நான் வேணா உன் ஊருக்கு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கேட்க ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இங்க பாரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இவ்வளவு ரியாக்ட் எல்லாம் பண்ணாத, வேலை செய்யறதா செய்யலன்னா கிளம்புன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோயினுமே டக்குன்னு சொல்லிட்டு இல்ல மேடம் பரவாயில்ல நான் இங்கே வேலை செய்யறேன்னு சொல்ல உடனே பாஸ் என்ன பண்றாங்க,
பண்றாங்க, அவங்களுடைய மீல் பிளான் டிக்கெட் எடுத்து அதை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. எனக்கு இந்த மாசம் ஏகப்பட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் வெளியே நிறைய இடத்துல சாப்பிடுவேன், என்னோட மீல் வந்துட்டு நீ மீல் டிக்கெட்டை நீயே வச்சுக்கோ, சோ இதை வச்சு நீ வந்துட்டு இந்த மந்தை மேனேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பாஸ் அங்க வந்து கிளம்ப ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஏன்னா எப்படியோ வந்துட்டு சாப்பாடு செலவு மிச்சமாயிடுச்சு இந்த ஒரு மாசத்துக்கு அந்த ஹீரோ பிடிச்ச காசுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹாப்பியானாலும் ஆனா ஹீரோ மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. இதனால நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோனால தேவையில்லாம எவ்வளவு திரும்ப பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டே அழுதுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க வந்துறேன்னு சொல்ல பாய் ஃப்ரெண்ட் காரன் இங்க பாருமா, இங்க இருக்கிற நிலைமை உனக்கு தெரியும் இல்லையா, பேசாம உன்னுடைய கொலீக்ஸ் கிட்ட எல்லாம் நல்ல ஃப்ரெண்டாவு, அவங்க கூட எல்லாம் வெளியே போயிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே இல்ல இல்ல எங்க இருந்து, என்கிட்ட காசே இல்ல, வெளியே எல்லாருமே கூட்டு போனா ஒரு தடவை நான் தானே செலவு பண்ணி ஆகணும், என்கிட்ட காசு கிடையாது, நான் எப்படி வந்துட்டு பண்ணுவேன்னு சொல்லி தயவு செஞ்சு நீ என் கூட வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுட்டு இருக்க. பாய் ஃப்ரெண்ட் காரன் சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கா. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குமா வந்துடுறான். ஹீரோயின் டக்குன்னு போனை கட் பண்ணிட போற போக்குல நம்ம ஹீரோ என்னமா ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சு இன்னுமா வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு கேட்க ஹீரோயின் ஆமா இந்த மாதிரி நான் வேலையை முடிக்கலன்னா மறுபடியும் நீங்க சேலரியை கட் பண்ணிட்டா என்ன பண்றது, அதனால தான் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஹீரோயின் சாப்பிட்ற சாப்பாடை எட்டி பார்த்துட்டே இந்த ஃபிளேவர் சாப்பாடு நம்ம கம்பெனியில வந்துட்டு இருக்காதே, ஏது உனக்கு இந்த சாப்பாடுன்னு சொல்ல ஹீரோயின் இது நம்ம கம்பெனியோடைய ஆப்பனன்ட் கம்பெனி சாப்பாடுன்னு சொல்ல ஹீரோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இல்ல ஆப்பனன்ட் கம்பெனியோட சாப்பாடும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா தானே அவங்களுடைய பிசினஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும், அதுவும் இல்லாம நம்ம கம்பெனில வந்துட்டு இந்த சாப்பாடு வந்துட்டு பாத்தீங்கன்னா இல்லதான், அதனால தான் நான் ஆப்போனன்ட் கம்பெனில இருந்து இதை வாங்கினேன், ஏன்னா இது ரேட் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல இந்த சாப்பாடு தான் நீ டெய்லியுமே சாப்பிடுவியான்னு சொல்ல ஆமா காசு இல்லைன்னா இதை தானே சாப்பிட முடியும், அப்புறம் நீங்களா சாப்பாடு வாங்கி தருவீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சரி வாய நான் வாங்கி தரேன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோவை ஷாக்கா பாக்குறாங்க. இப்போ ஹீரோயின் உடனே அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு என்ன நினைச்சான்னு தெரியல, ஹீரோயினை பார்த்து நான் உன் மேல கரிசனை படுறேன், உனக்கு அது புரியலையா, சீக்கிரமா வேலையை விட்டுட்டு கிளம்பு வீட்டுக்கு போய் தூங்குன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரே ஷாக் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் வர மீட்டிங் போல இருக்குது. ஹீரோயினோட ஃப்ரெண்டு அடியே இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்திருந்தா உன் வேலையே போயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க டைம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துடுறாப்புல. ஆக்சுவலி இந்த ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லாத ஸ்டாக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, இப்ப இல்லாத ஸ்டாக்கை நம்ம எப்படி எடுத்துட்டு வருது, எப்படி நம்ம மத்தவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுறது இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மீட்டிங்கை வச்சு எல்லார்கிட்டையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐடியா கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு மட்டும் ஒரு ஐடியா தோணுது, இந்த மாதிரி வந்துட்டு இல்லாத ஸ்டாக்கை நம்ம இருக்குதுன்னு சொல்லிட்டோம், பட் ஆனா வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கிஃப்ட் கார்டு மாதிரி நம்ம வச்சு கொடுப்போம், அந்த கிஃப்ட் கார்டை வந்துட்டு யாரு நிறைய கலெக்ட் பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர்ன்றது நம்ம சொல்லுவோம், இதனால நம்ம பழைய ஸ்டாக்கும் வித்து போவோம், புதுசா வந்துட்டு நம்ம எதுவுமே வாங்கவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை சொல்ல. ஆனா இது பாஸ்க்கு சுத்தமா பிடிக்கல, இந்த ஐடியா நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ டக்குன்னு இல்ல இது ரொம்ப ஐடியா நல்லா இருக்குது, இந்த ஐடியாவை எல்லாரும் எக்ஸிக்யூட் பண்ணுங்க, ஒரு கிஃப்ட் கார்டு மாதிரி ரெடி பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக் உள்ள வந்துட்டு கிஃப்ட் கார்டை வச்சு சூப்பர் மார்க்கெட்ல எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுங்க போங்க, இந்த வேலையை போய் பாருங்கன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் இந்த வேலைக்காக இறங்கிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் தான் சாப்பாடு வாங்கிட்டு வரான். ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுக்க ஹீரோயின் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. ஹீரோ டக்குன்னு உனக்கு என்னதாம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரப்ப நீங்கள் வந்துட்டு காது கொடுத்து கேட்டிங்களா, என்ன எப்படி திட்டினீங்க நீங்கள், ஒன்றும் தேவையில்ல நானே வந்துட்டு சாப்பாடு வாங்கிப்பேன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு சரி வந்து இங்கே ஒரு நிமிஷம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேர் எடுத்து போட ஹீரோயினும் சொல்லுங்க பாஸ் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ இங்கே பார் நான் ஏன் உனக்கு வந்துட்டு தண்டனை கொடுத்தன்றதை நீ இன்னுமே புரிஞ்சுக்கவே இல்லை, உனக்கு இது ஒரு பாடம் ஓகேவா, ஆக்சுவலி வந்துட்டு உன்னுடைய லேப்டாப் மூலியமா தான் அந்த பையன் வந்துட்டு அந்த ஆன்லைன்ல சேல் பண்ணிட்டு இருந்தா அந்த பொண்ணுக்கு கமாண்டே கொடுத்துருக்கான். ஸோ உன்னுடைய லேப்டாப்பை நீ யூஸ் பண்ணதுக்கு பதில் அவன் யூஸ் பண்ணியிருக்கான், இது வந்துட்டு நீ ஜஸ்ட் ஒரு லெசனா எடுத்துக்கோ, ஏன் நீ தண்டனையா எடுத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்பதான் புரியுது அப்ப என் மேல தப்பு இல்லை நீங்க வந்துட்டு நினைக்கிறீங்களான்னு சொல்ல உடனே ஆமா அப்படின்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோயின் அப்பா அடி நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா, என் மேல தப்பு இருக்குதுன்னு நீங்க நினைச்சுப்பீங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு இல்ல இல்ல எனக்கு உன் மேல தப்பு இல்லைன்றது தெரியும்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்ப என் மேல தப்பு இல்ல அந்த பையன் மேலதான் தப்புன்றதுக்கு நீங்க அவனுக்கு தண்டனை கொடுக்கலன்னு சொல்ல ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அதை உன் பாஸ் கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு இருக்க டைம் கரெக்டா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கால் பண்றான். அம்மாவுக்கு தலையில ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னாங்க, இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல காமிச்சு ஆனா எனக்கு சுத்தமா சாட்டிஸ்பாக்சனே இல்ல, ஷங்காயில இருக்க ஹாஸ்பிட்டல்ல நீ எனக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கி தரியா, நல்ல பெஸ்டான ஹாஸ்பிட்டல்ல வாங்கி கொடுன்னு சொல்ல ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட்ன்ற விஷயத்தை பத்தி நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருந்தோடனே டக்குன்னு இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டல்ல அப்பாயின்மெண்ட் வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம், எந்த டிபார்ட்மெண்ட்ல உனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்க ஹீரோயின் நியூராலஜி டிபார்ட்மெண்ட்ல வேணும்னு சொல்ல ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல சஜஷன் பண்றா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா நல்லா வந்துட்டு மெடிக்கல் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஹீரோயினும் காலையில என்ன பண்றாங்க, அங்க போயிட்டு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய கியூல நின்று போனா, ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபார்மை வாங்க மறந்துட்டாங்க போல இருக்கு. போயிட்டு ஃபார்மை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்ல, ஐயோ இப்பதான் இவ்வளோ பெரிய கியூல இருந்து வந்தேன், தயவு செஞ்சு வந்துட்டு கொஞ்சம் எனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல, இல்ல என்னால ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண முடியாது, ஸோ அதனால தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறீங்களான்னு சொல்ல ஹீரோயினுமே அப்பாயின்மெண்ட் ஃபார்மை வாங்குறதுக்காக போனா அங்க ஏகப்பட்ட கியூ நின்றுட்டு இருக்குது. அதுக்கு பின்னாடி நம்ம ஹீரோயின் எவ்வளவோ வந்துட்டு நின்று கஷ்டப்பட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபார்மை வாங்கலான்னு போனா, இல்லம்மா ஃபார்ம் காலி ஆயிடுச்சு நாளைக்கு வாங்கன்னு சொல்ல, அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. மணி 3 ஆயிடுச்சு, இன்னொருக்கும் சாப்பிடல. ஸோ பாய் ஃப்ரெண்ட் காரன் வந்துட்டு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டியான்னு சொல்ல ஹீரோயின் உடனே, நீ தானே பெஸ்டான வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல வாங்க சொன்ன, காலையில இருந்து நான் நின்றுட்டு இருக்கேன், என்னால வாங்க முடியல, ஆன்லைன்ல அப்பாயின்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தா 1 மாசத்துக்கு அப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்னு சொல்ல பாய் ஃப்ரெண்ட் காரன் கடுப்பாய் பேசிட்டு இருக்கான். இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிஸ்டன்ஸ் வந்துட்டு லவ்ல இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த தூரம் இருக்கு தெரியுமா, அது எப்பயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சண்டையை தான் உருவாக்கும், அந்த மாதிரி வந்துட்டு உன்னால வாங்கி தர முடியாதா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின், நான் நைட்ல இருந்து சாப்பிடல, காலையில இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்க, மணி 3ஆவது, காலையிலயும் சாப்பிடல மதியமும் சாப்பிடல, என்னால முடியாதுன்னு நீ சொல்லிட்டு இருக்க, அப்ப நீயே வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலை கட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கிடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி ஹீரோயின் இப்ப போனாங்க இல்லையா அந்த ஹாஸ்பிட்டல்ல நியூராலஜி டிபார்ட்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, நான் அவர்கிட்ட பேசிட்டேன், நீ டைரக்டாவே போயிட்டு அவர்கிட்ட வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மெசேஜ் பண்ண, இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லலான்னு பார்த்தா, ஆனா பாய் ஃப்ரெண்ட் காரன் போன் எடுக்கல, ஹீரோயினும் மயக்கப்பட்டு விழுந்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல போல இருக்கு. இப்ப அப்படியே மைண்ட் வாய்ஸ்ல யோசிச்சு பாக்குறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு டிஸ்டன்ஸ் லெவல்ல இதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை, பேசாம என் லவர் கிட்டே நான் போயிடலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள அப்படியே இன்னொரு டைம் லைன்ல காமிக்கிறாங்க. போன எபிசோட்ல நான் இது டைம் டிராவலா இல்ல டைம் லூப்பா அப்படி இல்ல வேற டைம் லைன்லான்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஆக்சுவலி இது வேற ஒரு டைம் லைனு. ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட்காக வந்துட்டு ஷங்காய்க்கு போவாம பஸ்ல இருந்து கீழே இறங்குனாங்களா, சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுடைய வாழ்க்கையில, அதாவது அந்த கல்யாணம் பண்ண ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணி குழந்தெல்லாம் பிறந்துச்சு இல்லையா, அதுக்கு நடுவுல அந்த 4 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்றதுதான் இந்த டைம் லைனுடைய கதை. ஹீரோயின் இப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் காரனை வந்துட்டு பார்த்து கட்டி பிடிச்சிட்டு நான் ஷங்காய்க்கு போலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா, அம்மா வந்துட்டு 2 பேரும் வீட்டை வந்துட்டு வாடகை விட்டாங்க போல இருக்கு, வீட்டை பார்க்கறதுக்கு 2 பேர் வந்து நிக்கிறாங்க. ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க, இந்த மாதிரி எதுக்கு நீ வந்துட்டு வீட்டை வாடகைக்கு விடுறேன்னு கேட்க, நீ ஷங்காய்க்கு தானே போறேன்னு சொன்ன, அதனால தான் நான் வீட்டை வாடகைக்கு விடுறதுக்காக அட்வான்ஸ் கூட நான் வாங்கிட்டேன், நீ ஏன் இங்க இருக்க, ஷங்காய்க்கு போனா உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், என்ன காசு இல்லையா, ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றதுக்கு காசு இல்லையா, நான் வேணா காசு தரவான்னு அம்மா கடுப்புல பேச ஹீரோயின் வந்துட்டு, நீ வீட்டை வாடகைக்கு விடுமா தாயி, நான் எங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வந்துடுறாங்க. இதை நம்ம ஹீரோயின் அவங்க கொலிக் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க, உங்க அம்மா என்ன அவ்வளோ செல்ஃபிஷா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினை மட்டம் தட்டுவாலே அந்த பாஸ் அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். எப்பயும் போல நம்ம ஹீரோயினை மட்டம் தட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஏன் வந்துட்டு நீ லீவு அப்படின்னு கேட்க, ஹீரோயின் தான் ஊருக்கு போறதுக்காக லீவ் எடுத்துருப்பாங்க இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் பெருசா எதுவும் சொல்லாம பாஸ்கார மட்டம் தட்டி விட்டுட ஹீரோயினும் அன்னைக்கான ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தா, பாய் ஃப்ரெண்ட் கார வெளியே நின்றுட்டு இருக்கான். ஸோ வெளியே நின்றுட்டு இருந்தோடனே நம்ம ஹீரோயின் போயிட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டே ரொம்ப ஹாப்பியா வராங்க. ஆக்சுவலி இது எப்படின்னா, நம்ம ஹீரோயின் ஷங்காய்க்கு போய் ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அது ஒரு டைம் லைன். இப்போ நம்ம ஹீரோயின் ஷங்காய்க்கு போவாம இங்க அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இது ஒரு டைம் லைன்னு சொல்லிட்டு நமக்கு 2 கதையா காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய வந்துட்டு வருங்கால மாமனார் அங்கிளை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர, ஆன்டி நல்லா தூங்கி வழிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ எங்கம்மா என்னோட பையன் கேட்க, உங்க பையன் வந்துட்டு நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கான், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அங்கிளை நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டில் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டியை வந்துட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு ஹீரோயின் அங்கிளை பார்த்துக்க, அங்கிளுக்கு நடுராத்திரில பாத்ரூம் வந்துடுது. எப்படி தன்னோட வருங்கால மருமக கிட்ட சொல்றதுன்னு தெரியாம டீ வேணும் காஃபி வேணும் ஏதோ சொல்ல ஹீரோயின் எல்லாமே இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. கடைசியா ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அங்க இருக்க ஒரு வார்ட் பாயை நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு விட்டுட்டு ஹீரோயின் வெளியே போய் நின்றுட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு, என்னப்பா நீ வந்துட்டு கவலைப்படாத, நான் இங்கே அப்பாவை பாத்துக்கிறேன் அங்கிள, நீ ஒழுங்கா வேலை செய்யன்னு சொல்ல. ஆனா பாய் ஃப்ரெண்ட் காரன் பாதி நேரத்திலே வந்துடுறான், அதுவும் இல்லாம தலையில அடிபட்டு வேற வந்திருக்கான். என்னாச்சுன்னு கேட்க பாய் ஃப்ரெண்ட் காரன், இல்ல நைட்டும் பகலும் அப்பாவை பார்த்துட்டு இருக்கனால ஆபீஸ்ல பெஞ்சில் தான் தூங்கிட்டு இருந்தேன், தூக்க கலக்கத்துல கீழே விழுந்துட்டேன், அதான் தலையில அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி சீக்கிரமா ரெடி ஆகும், அவனோட வீட்டுல விட்டுறேன்னு சொல்ல ஹீரோயினும் ரெடி ஆயிட்டு திரும்பி பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் காரன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனை எங்க எழுப்புறது பாவம்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து அவன் மேல போத்த வர உடனே பாய் ஃப்ரெண்ட் காரன் எந்திரிச்சிடறான். எங்க நீ தனியா போலான்னு பாக்குறியா, அது எப்படி உன்னை நான் தனியா விடுவேன், வா வா உன்னை வந்துட்டு வீட்டுல நானே கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவன் கூட்டிட்டு போவேன். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் தான் அவங்களுடைய வீட்லயே இல்லையே, ஆனா இது இந்த பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு தெரியாது இல்லையா. டக்குனு இவன் என்ன பண்ண வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினா அவனுடைய வீட்டுல வந்துட்டு கொண்டு போய் விட, ஹீரோயின் நீ மேல எல்லாம் வராத, அங்கிள் அங்க தலையா இருப்பாரு, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொல்ல பாய் ஃப்ரெண்ட் காரன் நீ மேல போனோடனே எனக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் பண்ணுன்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி உள்ள
உள்ள போவ. ஆனா அவன் போனதுக்கு அப்புறமா வெளியே வந்து இன்னைக்கு நைட்டு எங்க தங்க போறோம்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்க. பார்த்தா நம்ம பாய் ஃப்ரெண்ட் கார வந்துட்டு பின்னாடியே வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டு இருக்க. என்னாச்சு, ஏன் வெளியே நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. என்கிட்ட பெர்மிஷன் கேட்காமலே அம்மா நான் வந்துட்டு ஷங்காய்க்கு போயிட்டேன்னு நினைச்சு வீட்டை வாடகை கொடுத்துட்டாங்க, எங்க தங்குறதுன்னு தெரியலன்னு சொல்ல பாய் ஃப்ரெண்ட் கார இதை நீ என்கிட்ட சொல்லணுமா இல்லையா, வா என் கூடன்னு சொல்லிட்டு அவனுடைய வீட்டுக்கு நம்ம ஹீரோயினை ஒளிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஆக்சுவலி வந்துட்டு இவங்க 2 பேர் லவ் பண்றாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு வீட்டுல தங்குற அளவுக்குலாம் இன்னும் வரல. அதனால இவன் ஒளிச்சு வச்சு கூட்டிட்டு வர கரெக்டா இவங்க அம்மா நடுராத்திரில எந்திரிச்சு வராங்க பாருங்க. பையனை பார்க்கலாம் ரூமுக்கு வந்து பார்த்தா ரூம்ல பையனை காணோம். பார்த்தா வெளியே நம்ம ஹீரோயினுடைய சப்பல் இருக்குமா. உடனே ஐயோ என்னது இது, இந்த பொண்ணு வீட்டுல தங்குதான்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தேடிட்டு வர அதுக்குள்ளே கரெக்டா பாய் ஃப்ரெண்ட் கார ஹீரோயினுடைய ஷூவை எடுத்து மறைச்சு வச்சுட. ஐயோ தூக்கத்துல நம்ம தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்ட போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரூமுக்கு தூங்க போயிட்டாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட என் தங்கச்சியோட ரூம் நான் உனக்கு சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுத்து எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டேன், நீ இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு நீ ரொம்ப கைண்டான ஆள் தெரியுமா, நீ எப்பதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியோ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டைலாக் மட்டும் மனசுக்குள்ளே சொல்லிட்டு திரும்பி பார்க்க அதுல நம்ம ஹீரோயினும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் எடுத்துக்கிட்ட போட்டோஸ்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் சந்தோஷப்பட அடுத்த நாள் காலையில சோ வந்துட்டு பாய் ஃப்ரெண்டோட அம்மா எந்திரிச்சு வரதுக்குள்ளே நம்ம எந்திரிச்சு எங்கேயாவது ஒளிஞ்சு ஓடி போயிடலான்னு சொல்லி பார்த்தா கரெக்டா பாய் ஃப்ரெண்டோட அம்மா ஹீரோயினை பாத்துடுறாங்க. என்னமா நீ இந்த ட்ரெஸ்ல இருக்க, இது என் பொண்ணுடைய ட்ரெஸ் ஆச்சேன்னு சொல்ல இல்ல ஆண்டி என்னுடைய கீஸை நான் வந்துட்டு மறந்து விட்டுட்டேன் வீட்டு கீஸை, அதனால நைட்டு நான் இங்கதான் ஆண்டி தங்கினேன்னு சொல்ல உடனே இவங்களும் ஹோ நைட்டு நீ இங்கதான் தங்கினியாமா, சரி சரி ஓகே எந்த ரூம்ல தங்கினேன்னு கேட்க இல்ல உங்க பொண்ணுடைய ரூம்ல தான் சொல்ல உடனே இவங்க ஓடி போய் அவங்க பையனுடைய ரூம்ல செக் பண்றாங்க ஏதாவது முடி கிடி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு பெட்ல ஒரு முடி இருக்கு. இதை பார்த்துட்டு வந்துட்டு அவங்க சந்தோஷமும் படுறாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு இங்க தங்கி இருக்கு நம்ம பையன் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்டே ஹாஸ்பிட்டல்ல கேட்டுடுறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோயினுமே கேட்டுடுறாங்க. இப்ப ஹீரோயின் வந்து சாரி சொல்றாங்க, இல்ல இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி உங்க வந்துட்டு உங்க பொண்ணுடைய ரூமை நான் வேணா ரெண்டுக்கு எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி நான் வேணா ரெண்டு கூட கொடுக்குறேன் ஆண்டி அப்படின்னு சொல்ல உடனே பாய் ஃப்ரெண்டோடைய அம்மா ஆண்டி என்ன பண்றாங்க, ரொம்ப வந்துட்டு கேவலமான ஜென்மம் போல இருக்கு வரப்போற மருமக, இருந்தாலும் பரவாயில்லமா நீ ரெண்டு வந்துட்டு 50 ரூபாய்லாம் நீ வந்துட்டு சாரி 500 ரூபாய்லாம் நீ ஒன்னும் தரத்தாவலமா, ஏன்னா ஒரு 200-300 ரூபாய் கொடுத்தா போதுமா அப்படின்னு சொல்ல பாய் ஃப்ரெண்ட் காரன் கோவப்படனா என்னமா நீ இந்த மாதிரி அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பார்க்காம நீ மட்டும் ரெண்ட் வாங்குறேன்னு சொல்றியம்மான்னு சொல்ல உங்க அப்பா படுத்த படுக்கையில கடிக்கிறாரு, அப்புறம் வீட்டு செலவுலாம் எப்படா பாக்குறது அமைதியாடுறான்னு சொல்லிட்டு அம்மா திட்டி விட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வேலைக்கு வந்துட்டு உடனே பாய் ஃப்ரெண்ட் கார வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட சாரி சொல்றான், சாரிப்பா எங்க அம்மா இந்த மாதிரி ரெண்ட் கேட்டதெல்லாம் மனசுல வச்சுக்காதுன்னு சொல்ல அட பரவாயில்ல விடு நம்ம ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு கொடுக்குறாங்க இல்லையா ரெண்ட், அதை நான் எங்க ஆன்டிக்கு கொடுக்குறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டோடைய ஃபேமிலி கூட ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா தான் இருக்காங்க. பாய் ஃப்ரெண்டோடைய அம்மா அப்பா 2 பேருமே நம்ம ஹீரோயினை நல்லபடியா தான் பாத்துக்கிறாங்க. நான் ஷங்காய் சிட்டிக்கு போலனாலும் என் பாய் ஃப்ரெண்ட் கூட இந்த சின்ன கிராமத்துல நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கிற உலகத்துல ரொம்ப ஹாப்பியா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட வாழ்ந்துட்டும் இருக்காங்க. சோ இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் ஹீரோவுடைய உலகத்துல இருக்காங்க இல்லையா, அங்க என்ன நடக்குதுன்னா ஹீரோவுடைய கம்பெனில இன்னைக்கு ஆனுவல் டே செலிப்ரேஷன் போல இருக்கு, அதை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் எம்ப்ளாயை வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்த்துக்கானது செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோயினுடைய பேர் வருமா, அவ்வளவுதான் ஹீரோயின் செம ஹாப்பி ஆயிட்டாங்க. ஆனா இதை பார்த்தா ஹீரோயினோட பாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வேலைக்கு கூட்டு வந்தாங்க. என்னதான் இருந்தாலும் வந்த கொஞ்ச நாள்ல நல்ல எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா விருது வாங்கிட்டாலேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லைட்டா ஜெலஸ் ஆகுது. பத்தாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோடய வந்துட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு யாரு புதுசா வந்திருக்காங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ என்ன பண்றா, இந்த மாதிரி ஹீரோயினுடைய பாஸ் கிட்ட நல்ல அசிஸ்டன்ட் இருக்காங்க, அதனால தான் அவங்க வந்துட்டு எல்லா வேலையும் சூப்பரா பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி புகழ்ந்து பேச இது ஹீரோயினோட பாஸுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. தனக்கு இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் இல்லைன்னு ஹீரோ அந்த இடத்துல சொல்ல அவ்வளவுதான். இதை கேட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட பாஸ் ஒரு மாதிரி மூஞ்சே சுருங்கி போயிடுது. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோ வேற ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நான் உனக்கு அப்பாயின்மெண்ட் சொன்னேனே போய் பாத்தியான்னு கேட்க ஹீரோயின் இல்ல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட பாஸுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுது. ஹீரோயினை தனியா கூப்பிட்டு ரொம்ப ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றேன்னு நீ நினைப்பா, நான் தான் உன்னை வேலைக்கு கூப்பிட்டேன், நானே மறுபடியும் உன்னை கிராமத்துக்கே அனுப்பிடுவேன் தெரியும்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல மேம் நான் என்ன பண்ணேன்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி ஓவர் ஆட்டிடியூட்லாம் காமிக்காதன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுவாங்களா, நான் என்ன பண்ணனே தெரியலையே, இவங்க ஒரு ஆள் தான் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க ஏன் இப்படி பேசிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சோகமா நிக்கா. ஹீரோ அந்த இடத்துக்கு வரா, யார் உன்னை ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல சரி ஓகே போ லக்கி ட்ரா வந்துட்டு அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு, லக்கி ட்ரால போன் வந்துட்டு கிஃப்டா கிடைக்கும் சீக்கிரமா போயிட்டு அந்த காம்படிஷன்ல கலந்துக்கோ போன்னு சொல்ல ஹீரோயினும் சோகமா போவேன். நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினே நின்று பாத்துக்கிட்டே உனக்கு எது மனசுக்கு சரின்னு படுதோ அதை பண்ணு வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு அட்வைஸை கொடுக்க
ஹீரோயினுமே லக்கி டிரால கலந்துக்கிறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு போனுமே அவங்களுக்கு வந்துட்டு பிரைஸா விழல. இதன் கவனிச்ச நம்ம ஹீரோ இன்னொரு 20 போன்ல லக்கி டிரா வந்துட்டு சேர்த்து விட்டாரா. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினுக்காக தான் ஹீரோ பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயினோட மூஞ்சி சோகமா இருக்கறனால எதுக்காக இதெல்லாம் ஹீரோ பண்ணணும், ஏன்னா நம்ம ஹீரோக்கு லைட்டா ஹீரோயினை பிடிச்சு போச்சு, வேற எதுவும் ரீசன் கிடையாது. அப்ப லாஸ்டா வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்குமே ஒரு போன் வின் ஆயிடுது. ஆனா ஹீரோயினோட முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. ஏன்னா அவங்க பாஸ் அந்த மாதிரி திட்டாங்க இல்லையா. இப்ப ஹீரோயின் ரொம்ப சோகமா வீட்டுக்கு வந்தா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருப்பானா. ஹீரோயின் அவனை பார்த்த உடனே ஒரு மாதிரியா மூஞ்ச வச்சுக்கா. பாய் ஃப்ரெண்ட் கார என்னதான் இருந்தாலும் வந்துட்டு நான் உன்னை திட்டிருக்க கூடாது, நீ ஏன் பாவம் வந்துட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வேலையை விட்டு வர, காலையில எந்திரிச்சு போய் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப, அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, நீ என்ன பண்ணுவேன், நான் உன்னை வேற திட்டிட்டேன், என்ன மன்னிச்சிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் ஓடி வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. நானும் அந்த மாதிரி பேசிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல பாய் ஃப்ரெண்ட் கார அரை பரவாயில்ல வாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சாப்பிடறதுக்காக போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா ஹீரோயின் கிட்ட உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொல்ல ஹீரோயின் அதுக்கு பதிலா நானும் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், இரு உனக்கு ஒரு கிஃப்டே நான் தரேன்னு சொல்லிட்டு இப்ப லக்கி டிரால வின் பண்ணிட்டு வந்தாங்களே நம்ம ஹீரோ அதாவது வந்துட்டு ஒரு போனு, அந்த போனை அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ண பாய் ஃப்ரெண்ட் காரன் வந்துட்டு அந்த போனை பார்த்துட்டு ஏய் புது போன் நீயா வாங்கின, இது ரொம்ப காஸ்ட்லி ஆச்சேப்பான்னு சொல்ல ஹீரோயின் இல்ல இது நான் வந்துட்டு எங்க கம்பெனியோடைய ஆனுவல் டே செலிப்ரேஷன்ல லக்கி டிரால நான் வின் பண்ணேன்னு சொல்ல பாய் ஃப்ரெண்ட் காரன் நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஒரு மோதிரத்தோடைய பாக்ஸை ஓபன் பண்றான். அதுல ரொம்ப குட்டியான ஒரு டைமண்ட் ரிங் தான் இருக்குது. இப்ப அவன் என்ன சொல்ல இந்த டைமண்ட் வந்துட்டு கல்ல நான் இந்த இடத்துக்கு அதாவது ஷங்காய்க்கு நான் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய சம்பாரிச்சு இந்த குட்டி டைமண்ட் எடுத்து நான் பெரிய டைமண்டை உனக்கு வச்சு கொடுத்துருவேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்ல அட இதுவே சூப்பர் பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை கையில போட்டுட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஒன் டே லீவ் போட்டுட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஷங்காய் சிட்டி ஃபுல்லா ஊரை சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே சூப்பரா டேட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நிறைய வந்துட்டு ஷாப்பிங் போறது சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு டேட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. நியூ இயர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே வேர் ஹவுஸ்ல இருக்கவங்களுக்கு கிஃப்ட் கொண்டு போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பாஸ் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சோ வந்துட்டு ஹீரோயின் அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வராப்ல. பிகாஸ் ஏன்னா ஹீரோடைய டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஹீரோக்கு அசிஸ்டன்ட் யாரும் கடை இல்லைன்றதுனால அவனுடைய வந்துட்டு ரெட் என்வெலப் கார்டை ஹீரோ தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். அவன் டிபார்ட்மெண்ட் சார்பா இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் ஹீரோயின் கிட்ட பரவாயில்ல உங்க பாஸுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அசிஸ்டண்டா இருக்கனால நீ எல்லா வேலையும் பாத்துக்கிறீங்க, எனக்கு அசிஸ்டண்டே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல கூடவே ஹீரோயினுக்கும் ரெட் என்வெலப் கார்டு கொடுக்க ஹீரோயின் வேணாஞ்சாங்க. அட பரவாயில்லமா இந்தாமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுக்க ஹீரோயின் அதை ஹாப்பியா வாங்கிட்டு சிரிக்கிறாங்க பாருங்க. இப்பதான் நீ சிரிச்சே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல இப்ப ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டு இன்னைக்கு நைட்டு நம்ம போய் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல இந்த மெசேஜ் பார்த்துட்டு ஹீரோயின் சிரிச்சா. ஹீரோ டக்குன்னு ஹீரோயினோட போனை பார்த்துட்டு என்ன நீ இந்த மாதிரி லக்கி டிரால வின் பண்ண போன் யூஸ் பண்ணலையான்னு கேட்க ஹீரோயின் இல்ல இந்த போன் வந்துட்டு நல்லா தானே இருக்கு, அதனால தான் நான் வந்துட்டு இந்த போனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் புது போன் யூஸ் பண்ணிப்பேன்னு சொல்ல உடனே ஹீரோவும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு அவனுக்குமே ஒரு போன் கால் வருது. உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து ஆஃபீஸ்க்கு தான் போறேன் உன்னை ட்ராப் பண்ணிடுவான்னு கேட்க இல்ல நான் ட்ரக்கில் வந்தேன், நான் ட்ரக்கிலே போறேன் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்ல ஹீரோ கதவெல்லாம் திறந்து விடுறான். நம்ம ஹீரோயின் ஏறன்னு சொல்லிட்டு தலையிலேயே முட்டிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபன்னி கேர்ள் அப்படின்ற மாதிரி சிரிக்க இப்ப ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு லைன்ல நின்று கியூல நின்னுட்டு இருக்கான். ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற டேபிள்ஸ் எல்லாம் புக் பண்ண போல இருக்கு. ஷங்காயிலே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஃபேமஸான ஹோட்டல் தான், பட் சின்ன ஹோட்டலா இருந்தாலும் ஃபேமஸான ஹோட்டல் தான். ஆனா நம்ம ஹீரோயின் வரதுக்கு லேட் ஆகுது. பிகாஸ் என்ன செம்மையான டிராபிக் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. இங்க வந்துட்டு கரெக்டா அந்த பாய் ஃப்ரெண்ட் காரனுடைய வந்துட்டு டைம் வரக்குள்ள வேற ஒரு லேடி வந்து உள்ள போந்து அவங்க மட்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா உள்ள போறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு. இதை பார்த்த பாய் ஃப்ரெண்ட் காரன் திட்டிட்டு இருக்கான். ஏமா நாங்கெல்லாம் லைன்ல நின்றுட்டு இருக்க தெரியலையான்னு சொல்ல இந்த ஹோட்டலுடைய மெம்பர்ஷிப் நான் வச்சிருக்கேன், அதனால நான் லைன்ல நிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் உள்ள போவேன். ஆனா பாய் ஃப்ரெண்ட் காரன் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. லாஸ்ட் டைம்ல நம்ம ஹீரோயினுமே வந்துடுறாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான் போல இருக்கு. அதாவது ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான், பட் இருந்தாலும் அவர் ரூட் போடுறாப்புல இருக்கு ஹீரோவுக்கு. ஹீரோயின் வந்தோடனே ஹீரோ பார்த்துட்டு இவர் தான் எங்க கம்பெனியோடைய சிஇஓ அப்படின்னு சொல்ல இப்ப அந்த ஹோட்டலுடைய வந்துட்டு மேனேஜர் வந்து சார் இந்த மாதிரி வந்துட்டு லைன்ல நிக்க கூடாதுன்றதுனால தான் மெம்பர்ஷிப் கார்டே போட்டிருக்காங்க, அவங்க கிட்ட மெம்பர்ஷிப் இருக்கு சார், அவங்க லைன்ல நிக்கணும்ல அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல ஹீரோயினும் சாரி கேக்குறாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் இப்பதான் ஷங்காய்க்கு வந்திருக்கான், அதனால தான் இங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அவனுக்கு தெரியல, அவனுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் மேடம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்டயும் நம்ம ஹீரோ கிட்டயும் சாரி கேட்க இவனுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி சுருங்கி போச்சு. ஆக்சுவலி என்ன பண்றது, உண்மையாவே அந்த மாதிரி மெம்பர்ஷிப்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைன்ல நிக்க கூடாதுன்னு தானே இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஹீரோயின் என்னமோ வேணும்னு அவமானப்படுத்துற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு லைட்டா ஒரு மாதிரி வந்துட்டு கோவமும் வருது. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப ஹீரோயின் வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போவேன். அந்த ரெஸ்டாரண்ட்ல கையாமையான்னு கும்பல் இருக்கு. இதை பார்த்த பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு மூடே அப்செட் ஆயிடுது. உடனே நம்ம ஹீரோயின் நீங்க பாருப்பா ஒன்னு அசிங்கப்படுத்தணும்லாம் இல்ல, நான் என்ன பண்றது சொல்லு, நான் பேசுறதும் கரெக்ட் தானே, அவங்க பண்ணதும் கரெக்ட் தானே, சரி விடு பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை எப்படியோ சமாதானப்படுத்திட எப்படியோ அன்னைக்கு நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்குறாங்க. அன்னைக்கு பாய் ஃப்ரெண்ட் ஊருக்கு போறானோ என்னமோ தெரியல, ஹீரோயின் ரொம்ப சோகமா என் பாய் ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்ட் என் கூட இருக்கிறதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு, இவன் எப்பயுமே என் கூடவே இருந்தா ரொம்ப ஹாப்பியா இருக்குமேன்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. இப்ப நியூ இயர்க்கான எல்லா செலிப்ரேஷனும் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் இப்ப அவங்க பாய் ஃப்ரெண்டோட உலகத்துல தான் இருக்காங்க. சோ இப்ப வந்துட்டு ஆன்டிக்கு கால் வருது. என்னன்னா பாய் ஃப்ரெண்டோடையக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காப்பல இருக்கு. தங்கச்சிக்காரி நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க ஹஸ்பண்ட் கூடன்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் தானே தங்கச்சியோட ரூம்ல தங்கிட்டு இருக்கா. ஐயோ நம்ம பொண்ணு வேற வரப்போறா, ஹீரோயின் இருந்தா எப்படி செட் ஆகுமோ செட் ஆகாதோன்னு சொல்லிட்டு ஆன்டி என்ன பண்ணாங்க, ஹீரோயின் கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுத்தேன். ஏமா நீ வருஷம் வருஷம் எங்க கூட தான் வந்துட்டு நியூ இயர் செலிப்ரேட் பண்ற, உங்க அம்மா கூட போய் செலிப்ரேட் பண்ணலாம் இல்லன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு வந்து போக இஷ்டம் இல்ல. இருந்தாலும் இந்த ஆன்டியும் அவங்க பொண்ணு வீட்டுல தங்கணும் இல்லையா, ரூம் வேணும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட இங்க பாருமா ஒரு அம்மாவா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்க அம்மாவும் உன்னை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இல்லையாமா, அதனால நீ போயிட்டு உங்க அம்மா கூட நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்ல, வேற வழியே இல்லாம ஹீரோயினும் ஆன்டி சொல்றாங்களேன்றதுக்காக ஓகேன்னு சொல்லிடுறாங்க. என் பொண்ணு வேற வரப்போறாமா, ரூம்ல இருக்கவனோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நகர்த்திடுறியா, ஏன்னா என் பொண்ணு வந்து அங்கதாமா தங்குவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுமே ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாயிடுறாங்க. பிகாஸ் என்ன இப்ப அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுடைய வீட்லயும் இல்ல பாய் ஃப்ரெண்டோட வீட்லயே இந்த மாதிரி ஒரு பாரபட்சம் பாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட இப்ப அன்னைக்கு செம்ம வேலை வாங்கிட்டு இருக்காங்க ஆன்டிகாரி வேற. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க பொண்ணு வரப்போறாங்க இல்லையா, பொண்ணும் மருமகனும், அதனால வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அந்த வேலை செய் இந்த வேலை செய்யுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே சலிக்காம எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தா. சோ அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொண்ணு வந்ததா, பொண்ணு யூஎஸ்ல இருந்து வந்திருக்காப்பல இருக்கு. வந்த வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்துட்டு ஷொட்டரு, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்காரனுக்கு கிஃப்ட், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் மட்டும் ரொம்ப கோவத்துல உட்காந்துட்டு இருக்கா தங்கச்சி மேல. பிகாஸ் ஏன்னா அப்பாவுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல்ல வந்து அப்பாவை நீ பார்க்க கூட இல்ல, உன்னுடைய ஹஸ்பண்ட் என்னன்னா உன்னை கொண்டாந்து இப்ப கூட விட்டுட்டு கீழே அவன் லான்ல நின்னுட்டு இருக்கான், இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு சொல்ல, உனக்கு தான் தெரியும்லடே என்னோட ஹஸ்பண்டோடைய பழக்கத்தை பத்தி, அவர் அங்க சிகரெட் குடிச்சிட்டு இருக்காரு வந்துருவாருன்னு சொல்ல, யாரை ஏமாத்த பார்த்துட்டு இருக்க, ஹாஸ்பிட்டல்ல அப்பா இருக்காரு, அப்பாவை கூட நீங்க போயிட்டு பார்க்கவே இல்லை, அப்படி என்ன நீ வந்துட்டு ஒரு பொண்ணு, அப்படி என்ன உன் புருஷன் அவ்வளவு கெத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்டு அவன் தங்கச்சி கிட்ட செமையா சண்டை போட்டுட்டு இருக்கான். உடனே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே வந்துட்டு கீழே காமிக்கிறாங்க, அந்த தங்கச்சிக்காரியோடைய ஹஸ்பண்ட் ரொம்ப திமிரு பிடிச்சவங்கள இருக்கு, கீழே தான் உட்காந்துட்டு இருக்கான், மேல வரமாட்டேன்றா. பிகாஸ் ஏன்னா அவங்க கொஞ்சம் சீன் பார்ட்டி, இவங்க வந்துட்டு கொஞ்சம் ஏழப்பட்ட ஃபேமிலின்றதால மேல வீட்டுக்கு கூட வரமாட்டா போல இருக்கு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பொண்டாட்டி இன்னும் வரலன்னு, டார்லிங் என்ன பண்ணிட்டு இருக்கா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப வந்துட்டு நம்ம வீட்டுல தங்கலாம் தானே இங்க வந்திருக்கோம், நீ ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க இங்கிலீஷ்ல சண்டை போட்டுட்டு இருக்க. உடனே பாய் ஃப்ரெண்டோட அம்மா வந்து அவங்க என்னமா சண்டை போட்டுக்கிறாங்களான்னு கேட்க, ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்ல, உடனே மாப்பிள்ளை கிட்ட அப்படி எல்லாம் பேசாதமான்னு சொல்ல, அம்மா நீ வாயை மூடுவா, இவ எப்பயுமே இப்படிதாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹஸ்பண்ட் காரன் என்னால இங்க தங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்க வந்து கிளம்பிட. உடனே அம்மா என்ன பண்றாங்க, அம்மா புருஷன் கூட எல்லாம் சண்டை போடாம, சரி பரவாயில்லம்மா இந்தம்மா உனக்காக நான் நிறைய சமைச்சு வச்சிருக்கேன், இதெல்லாம் எடுத்துட்டு போமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிஃப்டையும் கொடுக்க. இதை பார்த்த ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்ட் கடுப்பாய் வந்து, அவன் நம்ம ஃபேமிலியே அசிங்கப்பட்டு இருக்கா, நீ கிஃப்ட் வேற கொடுத்து விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கிஃப்ட் பேக்கை வாங்கிக்க. உடனே தங்கச்சிக்காரையும் கோச்சிட்டு போயிடுறா. ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டை ஏண்டா இப்படி பண்ண, வீட்டுக்கு வந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பேக் எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து, இந்தாப்பா பரவாயில்ல நீ வச்சுக்கோ, சோ நீ பார்த்து பத்திரமா இரு, உன் ஹஸ்பண்ட் கிட்ட சண்டெல்லாம் போடாதன்னு சொல்ல, அவளா நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லபடியா தான் பேசிட்டு அவ ஹஸ்பண்ட் கிட்ட போறா. அங்க போனவனே வந்துட்டு ஹஸ்பண்டை பிடிச்சி சார மாதிரியா அடிக்க, ஆனா அவனுக்கு தன்னோட ஒய்ஃபை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது தெரியும் போல இருக்கு. உடனே அவன் கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்தி, வா சொல்ல நம்ம ஒரு பெரிய ஹோட்டல்ல தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துட்டு கூட்டிட்டு போயிடும். இதை நம்ம ஹீரோயினுமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் என்ன பண்றாங்க, ஹீரோ அதாவது அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லாமலேயே அவங்க அம்மாவுடைய இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. ஸோ ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்ட் வெளியே போயிட்டு வந்து எங்கம்மா அவன் சொல்லி கேட்க, அவளுடைய வந்துட்டு அதாவது இந்த மாதிரி நியூ இயர் செலிப்ரேஷன் பண்றதுக்கு அவங்க அம்மா கிட்ட போயிருக்காப்பான்னு சொல்ல, ஏமா அவங்க அம்மாவுக்கும் அவளுக்கும் தான் ஒத்து வராதுன்னு உனக்கு தெரியும் இல்லையா, நீ எதுக்குமா அனுப்பிச்சு வச்சேன்னு கேட்க, இல்லப்பா உன்னுடைய தங்கச்சி வந்துட்டு ஊர்ல இருந்து வர தங்கறதுக்கு இடம் வேணும் தான்ப்பா அனுப்பிச்சு வச்சேன்னு சொல்ல, உடனே பாய் ஃப்ரெண்ட் காரன் செம்மையா பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்கான். உண்மையான பாசம் யார் வச்சிருக்காங்கன்னு கூட தெரியாம இந்த மாதிரி கேவலமா நடந்துக்காதமான்னு சொல்லிட்டு அம்மாவை திட்டிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப நம்ம ஹீரோயின் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமா போறதுக்கு இஷ்டமே இல்ல. இதுல ஹீரோயினுடைய அம்மா வேற ஒரு பெரிய ரெஸ்டாரண்டோட வந்துட்டு அட்ரஸ் அனுப்பி இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல, அங்க போய் பார்த்தா ஆக்சுவலி ஹீரோயினுடைய அம்மாவுக்கு வேற ஒரு மேரேஜ் என்னமோ நடந்துச்சு போல இருக்கு. அங்க இருந்து ஒரு ஆள் வந்து டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஹீரோயினுடைய ஸ்டெப் ஃபாதர் அவர் வந்து என்ன பண்றாங்க, இதுதான் என்னுடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, ஏதோ நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல சும்மா தான் உட்கார்ந்துருக்காங்க, பெருசா யாரும் எதுவும் கண்டுக்கவே இல்ல. ஹீரோயினுக்கு அதுவே ஒரு கஷ்டமா இருக்குது. இதுல பத்தாக்குறைக்கு அவங்க அம்மா வேற நல்லா சரக்கு போட்டுக்கிட்டு
ஹீரோயினை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேன்றாங்க. ஹீரோயின் நான் குடிக்கலன்னு சொன்னா கூட ஊத்தி ஊத்தி குடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயினுக்கு நிறைய குடிச்சு வயிற்று வெளியே வந்துருச்சு. இப்ப நம்ம ஹீரோயின் சொல்லாம கொள்ளாமே அவங்க மட்டுக்கு வெளியே வந்து நடு ரோட்ல உட்காந்து செமையா கஷ்டப்பட்டுக்கிட்டே வயிற்று பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க பாருங்க. ஃபைனலா நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட என்னாச்சு, சாரி நான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அழுதுகிட்டே எங்க அம்மாவுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, ஆனா எனக்கு தான் யாருமே இல்ல, ஏன் தங்கறது கூட எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு தேமி தேமி நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. எங்க அம்மா பண்ணதுக்கு மன்னிச்சிடு சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட சொல்ல அட விடுப்பா அவங்கள சொல்லி மட்டும் என்ன குத்தம், எனக்குன்னு உண்மையா யாருமே இல்ல தானேன்னு சொல்ல ஃபியூச்சர்ல உனக்கு நான் மட்டும் தான் இருக்க போறேன், உன்னோட ஃபியூச்சர்ல என்னைக்குமே நான் உனக்கு மட்டும் தான், ஓகேவா வா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் காரன் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு வர இப்போ உடனே பாய் ஃப்ரெண்டோட அம்மா ஆன்டி என்ன பண்ணாங்க, சோ நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வாமா வாமான்றாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்குமே லைட்டா கஷ்டமா தான் இருக்கு, ஏன்னா அவங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா வேற வழியும் இல்ல, சரி ஓகே வீட்டுக்கு வந்த பொண்ணையாவது நல்லா பார்த்துப்போமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக அவங்க நியூ இயர்க்காக சமைக்கிறதுக்காக போயிட இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்டோடைய தங்கச்சியும் அவனுடைய ஹஸ்பண்டையும் தான் காமிக்கிறாங்க. அவன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கான். இந்த பொண்ணு பாவம் தனியா நின்றுட்டு அவங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஆன்டி இவங்க 3 பேர் கூடயும் சேர்ந்து அன்னைக்கான நியூ இயர் செலிப்ரேஷனை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா அதாவது நம்ம ஹீரோடைய வேர்ல்டுல நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரெட் அண்ட் கார்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய பாஸ் ஏன்னா நியூ இயர் வர போது இல்லையா, அதுக்கான கிஃப்ட் எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கா. அப்போ ஒரு பொண்ணை நம்ம வந்துட்டு பாஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த பொண்ணு தான் இதுக்கப்புறம் என்னுடைய அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆகுது. ஏன்னா ஹீரோயின் தானே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸோடைய அசிஸ்டண்டா இருந்தாங்க. இப்ப ஹீரோயின் போயிட்டு மேடம் என்னாச்சு அப்படின்னு கேட்க, என்னாச்சா நீ வேரோஸோடைய வேலையை மட்டும் பாரு, அந்த பொண்ணு இதுக்கப்புறம் என்னுடைய அசிஸ்டண்டா இருந்துப்பான்னு சொல்ல நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டுனா சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன்னு சொல்ல ஓவர் திங்க்லாம் பண்ணிட்டு இருக்காத, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நீ போயிட்டு வேரோஸ் ஒர்க்கை மட்டும் இதுக்கப்புறம் பாரு பார்த்தா போதும்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னாச்சுன்னு தெரியல, பாஸ் ஏன் இப்படி நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்கன்னு புரியலையேன்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல் டைம் எம்ப்ளாயியா ஹீரோயின் வேரோஸோடைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்கை சொல்றது ஸ்டாக் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு வேரோஸ்லேயே ஃபுல் அண்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் மார்க்கெட்டிங் டீம்லயும் இருக்காங்க. பட் இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பாருங்க. ஹீரோயினுடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ ஹீரோயின் கிட்ட என்னாச்சுன்னு கேட்க இல்லப்பா இந்த மாதிரி வந்துட்டு பாஸ் நடந்துக்கிறாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல, என் மேல என்ன தப்புன்னு தெரியலன்னு சொல்ல உடனே ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு இங்க பாரு ஹீரோவுக்கு வந்துட்டு அசிஸ்டன்ட் இல்ல, பேசாம நீ ஹீரோடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்க அடுத்த நாள் இந்த பாஸ் என்ன பண்றாங்க, புதுசா வந்த அசிஸ்டன்ட் கிட்ட எல்லாரையும் கூப்பிடு இந்த மாதிரி மார்க்கெட்டிங் டீம்ல மீட்டிங் இருக்குன்னு சொல்ல எல்லாருக்குமே அந்த பொண்ணு வந்துட்டு இன்வைட் பண்றா. ஆனா ஹீரோயின் கிட்ட சொல்லல. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு எல்லாரும் எங்க போறாங்கன்னு கேட்க அர்ஜென்ட்டா மீட்டிங் வச்சிருக்காங்கப்பான்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு எப்பயுமே மீட்டிங் டைம்ல அவங்க தான் எல்லாருக்கும் காஃபி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா பாஸோட அசிஸ்டன்ட் தான் அதெல்லாம் தானே பண்ணணும். இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயின் போற போக்குல ஹோட்டலுக்கு கால் பண்ணி காஃபி இவ்வளவு வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு காஃபி வாங்கிட்டு வர லிஃப்ட் ஃபுல்லா ஆயிட்டு இருக்குது. ஹீரோயின் ஏர்லான்னு பார்த்தா எந்த ஒரு லிஃப்ட்லயும் இடமே இல்ல. இப்ப நம்ம ஹீரோ மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் தத்தளிச்சிட்டு இருக்கதை ஹீரோ பார்த்துட்டு வாங்க இந்த லிஃப்ட் காலியா தான் இருக்கு, வான அவனை மேல கூட்டிட்டு போறேன்னு சொல்ல இப்ப ஹீரோயினும் அங்க போலான்னு பாக்குறாங்க. ஆனா அது விஐபி அதாவது எலிவேட்டர். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இல்ல சார் அப்படின்னு சொல்ல அட பரவாயில்ல வந்து ஏறுமான்னு சொல்ல ஆல்ரெடி பாஸ் வேற காய்ச்சுன்னு காய்ச்சிட்டு இருக்காங்க, இதுல இது வேற ஒன்னான்னு சொல்லிட்டு பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க குடுகுடுன்னு ஸ்டைல் சரி நம்ம ஹீரோயின் போறாங்க. பாவம் 8வது மாடி குடுகுடுன்னு ஓடி வந்தா அங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் காஃபியை கொடுத்துட்டு இருக்கா. அவ்வளவுதான் இப்போ வந்து திட்டிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கா, இந்த மாதிரி மீட்டிங் நேரத்துல நடுவில் காஃபியை கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்க ஹீரோயின் நடந்த விஷயத்த சொல்ல இங்க பார் ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு, உனக்கு இந்த மீட்டிங்ல எந்த ஒரு இடமும் இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல மேம் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல நானும் ஒரு மெம்பர் தானேன்னு சொல்ல மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மெம்பர் தான், பட் ஆனா அதுக்கான மீட்டிங்கை வந்துட்டு இது உனக்கு கிடையாது, அதனால நீங்க வந்து கிளம்பலான்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. பிகாஸ் என்ன இவங்க வேணும் தான் இதெல்லாம் பண்றாங்க போல இருக்கு. ஜெலஸ்னால புதுசா வந்த பொண்ணு யோமாட்டுக்கு கடகடன் வளர்ந்துட்டு போறா, ஹீரோடைய மனசுல வர இடம் முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஜெலஸ்ல பண்றாங்களா என்ன கருமன்னே தெரியல. பாவம் நம்ம ஹீரோயின் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சி சோகமா வச்சுட்டு வந்து நின்னா வேற டிபார்ட்மெண்ட் ஆளுங்கெல்லாம் ஹீரோயினை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஒழுங்காவே வேலை செய்யல போல இருக்கு, புதுசா மேடம் வந்துட்டு இந்த மாதிரி வேலைக்கு ஒரு அசிஸ்டன்ட கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோயின் இப்ப அங்க இருந்தும் அழுதுகிட்டே எப்பயுமே அவங்க தனியா ஒரு இடத்துல அழுவ போவாங்க, அந்த இடத்துக்கு போவ அங்க நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கோம். இப்ப ஹீரோ பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் உங்களுக்கு ஒரு பிஏ தேவைப்படுது இல்லையா, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணட்டுமான்னு கேட்க ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்க இல்ல மேடம் தான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க, நான் நல்ல திறமையான பொண்ணு தான் கூட்டிட்டு வந்தாங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஜாபா நான் வந்துட்டு பண்ணுவேன், உங்க நீங்க சொல்ற எல்லா வேலையத்தையும் நான் செய்வேன், ப்ளீஸ் என்ன பிஏவா ஏத்துக்கோங்களேன்னு சொல்ல ஹீரோ நான் கன்சிடர் பண்றேன்னு சொல்றதோட இந்த எபிசோட் இதோட முடியுது. பாவம் நம்ம ஹீரோனோட வாழ்க்கை இப்படி தத்தளிச்சிட்டு இருக்கு. எப்ப ஹீரோ லவ் பண்ண போறானோ தெரியல, எப்ப ரொமான்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரியல. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டாடா பை, see you.